ஒரு தலைப்பு மட்டுமல்ல, சிறிய சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஒன்று கொடி, அற்புதம், கும்பம், கணம், சங்கம், பதுமம், பரார்த்தம், முடிவில் மகாயுகம். ஒரு எண்ணிலிருந்து மகாயுகம் வரை உயர்வது போல ஒரு கனவிலிருந்து வரலாறு வரை நாம் உயரலாம். இந்த உயர்வை வாழ்க்கையில் நிஜமாக்குபவர்கள் யார்? அறிவை பகிர்பவர்கள் யார்? வழிகாட்டுபவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கல்வியாளர் இன்று நம்மிடையே வருகிறார். இன்றைய ஆளுமை திருமதி ஜி சுனிதா அவர்கள். எம்எஸ்சி, பிஎட், எம்ஃபில் மேத்தமேட்டிக்ஸ். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு அர்ப்பணிப்பு மிக்க பிஜி டீச்சராக பணியாற்றி வருகிறார். அதே மண்ணில் பிறந்து வளர்ந்து அதே மண்ணுக்கு அறிவை திருப்பி வழங்கும் ஒரு உண்மையான கல்வி சிந்தனை. மேலும் தமிழ்நாடு பெண்கள் காவல்துறையில் பணியாற்றிய அனுபவம், ஒழுக்கம் கூட்டல் ஒத்துழைப்பு கூட்டல் தன்னம்பிக்கை இவற்றின் உயிரோட்டமான ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டி, ஒரு முன்மாதிரி, ஒரு ஊக்க சக்தி. இன்று அவரது அறிவும் அனுபவமும் நமக்கு ஒரு புதிய சிந்தனையை தரப்போகிறது. உங்கள் மனதை திறந்து சிந்தனையை உயர்த்தி அவரை ஆரவர கைதட்டலுடன் நாம் இன்றைய ஆளுமை திருமதி ஜி சுனிதா அவர்களை மேடைக்கு வரவேற்போம். நன்றி. ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? எஸ் மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாழும் வரை போராடு, வழி உண்டு என்றே பாடு. வாழும் வரை போராடு, வழி உண்டு என்றே பாடு. இன்று ரோட்டிலே நாளை வீட்டிலே. சார் அருணகிரி சார் ரொம்ப சூப்பரான பாட்டு. காலையில கேட்கும் போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார் அந்த பாட்டு. ரொம்ப நன்றி. எனக்காக செலக்ட் பண்ண இந்த பாட்டுக்கு உங்களுக்கு நன்றி சார். இன்று 1183வது நிகழ்வு. நான் பிறந்த வருடம் 1983. அப்போ வந்து என்ன பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அதோட லிங்க் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இந்த நிகழ்வு வந்து எனக்கு மறக்காது. இந்த வாய்ப்பை எனக்கு ஒரு தலைப்பை ஏற்படுத்தி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நமது ஃபவுண்டர் சார் அவர்களுக்கும், இதை தொடர்ந்து சிறப்பாகவும் மிக நேர்த்தியாகவும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் நம்முடைய அருணகிரி சாரு, நம்முடைய ரமேஷ் சாரு, நம்ம சிவகணி மேடம் அவர்களுக்கும், மற்றும் இதுல தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கோம் நம்முடைய ஆளுமைகளுக்கும், நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் நம்ம நித்யா மேடம், லோகநாதன் சாரு, வீரசேகரன் சாரு, சிவகணி மேடம், ரமேஷ் சாரு, காஞ்சனா மேடம், சேகர் சாரு, ஜெகநாதன் சாரு, நாகவல்லி மேடம், லட்சுமி நாராயணன் சார், தாமோதரன் சார், ரம்யா மேடம், இவங்க எல்லாருக்கும், அதுக்கப்புறம் டாக்டர் மஞ்சுளா மேடம், கவிதா மேடம், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு எனக்கு கொடுத்த இந்த 1/2 மணி நேரத்தை நான் மிகவும் பயனுள்ளதாக தருவேன் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். சார், நம்மளோட இந்த சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், இந்த ஷேப்ஸ் நம்ம இந்த வடிவங்களை நம்ம எங்கேயாவது ஃபெமிலியரா கேள்விப்பட்டிருக்கோமா சார்? டிராபிக் சிக்னல்ல மேம். தேங்க்யூ. குடும்ப கட்டுப்பாடுல ட்ரையாங்கிள இதா மாத்தி போட்டு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு மேம். சேஃப்டில ட்ரையாங்கிள் வரும். ட்ரையாங்கிளுக்கு சேஃப்டிக்கு ட்ரையாங்கிள். மலைப்பாதைகள் வரும். ஆர்கனைசேஷன் அதுக்கும் அந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணுவோம் மேம். கீழ்மட்டத்துல ரொம்ப எம்ப்ளாயிஸ், அடுத்தது சூப்பர்வைசர், அந்த ட்ரையாங்கிளை ஆர்கனைசேஷன் லெவல்ல சிஇஓ மேல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும். ஆமா சார், ஆமா. அந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்படிதானே சார்? எஸ். படிநிலைகள்னு சொல்லுவாங்க, அங்க ட்ரையாங்கிள் ஷேப் யூஸ் பண்ணுவோம். ஆமா சார், சூப்பர் சார். மிகவும் நன்றி. நம்ம இப்போ வந்து நான் வந்து இந்த 3 ஷேப்ஸுமே ஒரு இடத்துல யூஸ் பண்றாங்க. அதுதான் வந்து எங்க அப்படின்னா ரோடு சிக்னல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க.
அப்போ நான் எடுத்திருக்க தலைப்பு வந்து சாலை நியமங்கள். சா நெடில் நீ பொருள் சாலை நியமங்கள் அப்படின்ற ஹெட்டிங்ல நான் கேதர் பண்ற சில தகவல்களை உங்களுக்கு முன்வைக்கிறேன். 2011 ஆண்டு கணக்கீட்டின்படி நம்மளுடைய தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7,21,81,952. 2026 ஜூலைல ஒரு கணக்கீடு எடுத்தாங்க அப்படின்னா எதிர்பார்க்கப்படும் மக்கள் தொகையின் அளவு 7,76,00,000 என்று தேசிய ஆணையம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு கணக்கீடு வச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 2023 ஆண்டு கணக்கீட்டின்படி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சாலைகளின் நீளம் அப்படின்னு கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா 2,71,000. இதுல 2025 தமிழ்நாட்டில் உள்ள வாகனங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 3.5 கோடிக்கு மேல். ஆக மொத்தம் இப்ப 7.5 கோடி நம்ம மக்கள் தொகை இருந்தோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு பாதி எண்ணிக்கை வந்து வாகனங்கள் இருக்கு. அதுல வந்து 80% வந்து இருசக்கர வாகனங்கள் எண்ணிக்கை வந்து 80%க்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் போன வருஷம் மட்டும் 2025 வருடத்துல மட்டும் புக்கிங் பண்ணியிருக்கிற வாகனங்களோட எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 21,18,000 வந்து லாஸ்ட் இயர் 2025 மட்டும் புக் ஆயிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க டெலிவரிக்காக. ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கும் அடுத்த வருடத்திற்கும் 20% வந்து வாகனங்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு கணக்கீடு சொல்லுது. இப்போ இவ்வளவு வாகனங்கள் நமக்கு ஒரு வீட்டுல வந்து ஒரு செல்போன் ஒரு நபருக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் இப்போ ஒரு குடும்பத்துல வாகனம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா கருதப்படுது. மேலும் மேல்மட்டத்துல இருக்கிற நபர்கள் வாகனம் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சாதாரண தினக்கூலி வேலை செய்யறவங்களும் கூட வந்து வாகனம் இல்லாம இப்ப இருக்கிறது இல்லை அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இப்ப இவ்வளவு வாகனங்கள் வந்து நம்ம ரோட்ல பயணிக்கிறது அப்படின்னா அதுக்கான ஒரு சாலை விதிகளை வந்து நம்ம ஏற்படுத்தி அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். அந்த சாலை விதிகள் எதுக்காக நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு பாதுகாப்பான பயணம் மேற்கொள்வதற்காகவும் கூட்ட நெரிசல்களை தவிர்ப்பதற்காகவும் ஒரு சேஃப்டி ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொரு விதமா நம்ம வந்து பயன்படுத்திட்டு வர்றோம். அந்த சேஃப்டி ரூல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதுல வந்து நம்ம ரோட்ல நம்ம பார்க்கும்போது என்னென்ன சிக்னல்ஸ் இருக்கு, இது நம்மள கவனிச்சு ஓட்டுறோமா என்னன்னு தெரியாது. ஆக்சுவலி ஒரு நபர் வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னாலே இந்த சேஃப்டி ரூல்ஸை வந்து தெரிஞ்சுட்டா மட்டும்தான் அவருக்கு லைசன்ஸ் வழங்கப்பட வேண்டும்ன்றது வந்து கட்டாயம். ஆனா இப்போ அப்படி நடைபெறுகிறது கிடையாது. இதுல வந்து ஒரு 3 விதமான சைன்ஸ் நம்ம ரோட்ல பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன அப்படின்னா சர்க்கிள்ல வந்து சில விஷயங்கள் வந்து போத்திருப்பாங்க. அது ஏதாவது ஐடியா இருக்கா சார்? சர்க்கிள்ல வந்து சில தகவல்ல கொடுத்திருப்பாங்க. அந்த சர்க்கிள் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்றது ஏதாவது ஐடியா இருக்கா சார்? முச்சந்தியில அந்த வளைந்து ஒவ்வொரு 3-4 ரோடுகள் ஒரே சந்திப்புல இருக்கும். அதை ஒரு ரவுண்டா போட்டு இந்த ரோடு இங்க அங்க அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருக்க மாதிரி ரவுண்டானா. ஆமா 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 சார். ஆமா சார். சம் இன்ஃபர்மேஷன் அது நமக்கு தரும். இதுல வந்து நமக்கு வந்து 3 விதமான ஷேப்ஸுக்கும் 3 விதமான அர்த்தங்கள் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் வந்து அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்க்கிள்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மேண்டரி சைன்ஸ் அப்படின்னா ரெகுலேட்டரி சைன்ஸ் அதுக்கு பேரு. அது வந்து தமிழ்ல வந்து கட்டாய அறிவிப்பு பலகை. இந்த ரவுண்ட் ஷேப்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்படி நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் நம்ம மேல. இதுதான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்ல உள்ளது வந்து சொல்றது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்டாப் அப்படின்னு எழுதி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும். நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல டிராவல் பண்ணக்கூடாது. ஸ்பீடு வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா அந்த 50 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. 30 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா அந்த ஏரியால 30 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல டிராவல் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம மேல வந்து ஆக்ஷன் எடுக்கலாம், ஒரு ஃபைன் பண்ணலாம், ஒரு பனிஷ்மெண்ட் தரலாம். இப்ப நோ யூ டர்ன் அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா யூ டர்ன் அந்த இடத்துல எடுக்கக்கூடாது.
நோ ஹார்ன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹார்ன் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு லீகலா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து அந்த மேண்டரி சைன். இதை வந்து ரவுண்ட் சிம்பிள்ல நமக்கு இண்டிகேட் பண்ணிடுவாங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாமே ஒத்து வர்ற ஆன்சர் தான் சார். ட்ரையாங்கிள்ல கொடுத்துருப்பாங்க. இப்ப ட்ரையாங்கிள்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்ன, அதுக்கு சைன் என்ன சைன் அப்படின்னா காசனரி சைன். இப்ப காசனரி சைன் அது இன்னொரு பேர் வந்து வார்னிங் சைன்ஸ். இப்போ ஒரு டிரைவருக்கு வந்து அந்த சைன் வந்து அலர்ட் பண்ணும். நீ நேரா போற, அங்க ஒரு ஷார்ப் கர்வ் வருது, அங்க ஒண்ணு ஹேர்பின் பெண்ட் வருது, அங்க வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங் வருது, அங்க வந்து ஒரு நேரோ பிரிட்ஜ் வருது. அந்த நேரா போனேன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு புவர் ரோடு வருது, சர்ஃபேஸ் வந்து நல்லா இல்லாத ரோடு வருது. சோ வந்து உன்னோட டிராவல் வந்து கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவருக்கு வந்து ஒரு காசன் கொடுக்கும், எச்சரிக்கை கொடுக்கும். அதுதான் வந்து அந்த காசனரி சைன். அது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஒன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கிறதுக்கு பேரு வந்து இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ். இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தரும். நீ ஒரு 100 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணிட்டேன்னா அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்க ஒரு ஃபியூயல் ஸ்டேஷன் இருக்கும், அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்க ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கும். அது மாதிரி மென் அட் ஒர்க், அங்க வந்து ஒரு ஒர்க் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது வந்து இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் வந்து நம்மளுக்கு வகுத்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து சாலை விதிகளை வந்து கொடுத்துருக்கு. நம்ம வந்து 1989 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அதுலதான் நமக்கு வந்து சில விதிமுறைகளை ஒரு டிராவல் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விதிமுறைகளை வகுத்து நாம வந்து அதுபடிதான் நம்ம டிராவல் பண்ணணும். அதுல கொஞ்சம் விதிமுறைகளை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 18 ஏஜுக்குள்ள வந்து டிராவல் பண்ணக்கூடாது. லைசன்ஸ் வேணும் கண்டிப்பா. லைசன்ஸ் வந்து 18 ஏஜ்ல தான் நமக்கு தருவாங்க. லைசன்ஸ் இல்லாமையோ, ஆர்சி புக் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இல்லாமையோ, இன்சூரன்ஸ் இல்லாமையோ நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. 2 வந்து எப்பயுமே கீப் லெஃப்ட் அப்படின்னா இடது பக்கம் மட்டும்தான் டிராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து சம் கிலோமீட்டர்ஸ், இந்த இடத்துல ஒரு நகரப்புறத்துல நீ சிட்டில நீ டிராவல் பண்ணணும்னா ஒரு 50 km/h அந்த ஸ்பீட்ல தான் நீ டிராவல் பண்ணணும். அதே மாதிரி நீ ஹைவேஸ்ல போன அப்படின்னா 80 km/h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டர்ஸ் ஒரு நிர்ணயிச்சிருக்காங்க. அது பிரகாரம் தான் நம்ம டிராவல் பண்ணணும். ஒரு கார்ல போனோம் அப்படின்னா சீட் பெல்ட் கண்டிப்பா அணிஞ்சிருக்கணும். ஒரு ஓவர்டேக் பண்ணி ஒரு வண்டியை நம்ம கிராஸ் பண்ணி போறோம் அப்படின்னா நிதானமா கவனிச்சு கிராஸ் பண்ணணும். வளைவுகள்ல நம்ம முந்தி செல்லக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது. ரயில்வே கிராசிங்ல முந்தி செல்லக்கூடாது. பகல்ல வந்து ஹெட்லைட் போட்டு வண்டி ஓட்டக்கூடாது. முன்னே செல்லும் வாகனத்திற்கும் நமக்கு பின்னாடி செல்ற வாகனத்திற்கும் ஒரு குறைந்தது ஒரு 10 மீட்டர் கேப் இருக்கும். நம்ம வண்டி பிரேக் போட்டு நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம போய் வண்டி வந்து நிப்பாட்டி அந்த கண்ட்ரோல் அந்த டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் ஆகி நிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் ஒரு டைம் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். பக்கத்துல உள்ள வண்டியில போய் மோதக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு கேப்பை மெயின்டைன் பண்ணியே போகணும். ஹெட்லைட்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டா வர்ற வழியில வர வண்டிக்கு வந்து என்ன வண்டி வருதுன்னே தெரியாம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பிரைட்டா யூஸ் பண்ணக்கூடாது. ஹார்ன் வந்து தேவையில்லாம அடிச்சுட்டே போகக்கூடாது. ஹார்ன் வந்து தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு டிராபிக் சிக்னல்ஸ்ல வந்து ஒரு ரெட் கலர் லேம்ப் எரியுது அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணணும். மஞ்சள் எரியும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை கவனிக்கணும், ஜஸ்ட் கவனிக்கணும். அப்பயே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண கூடாது. கிரீன் கலர் எரிஞ்சுதா மட்டும்தான் நம்ம வண்டியை மூவ் பண்ணி செய்யணும். அதே மாதிரி ஒரு ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள், ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள், ஒரு ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வந்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தடையின்றி போகிறதுக்கு அது வழியை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளவு அவசரமா இருந்தாலும் போகணும். ஆம்புலன்ஸ் வந்து நம்ம போச்சு அப்படின்னா ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படியே எல்லாருமே லெஃப்ட் ஒதுங்கி நின்றோம். அந்த வண்டி போன பிறகுதான் நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றதுதான் ரூல். ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றது கிடையாது. நம்ம வண்டி ஆம்புலன்ஸும் போகும், நம்மளும் போய்கிட்டே இருக்கும். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் திரும்ப போதோ ரைட் ஹேண்ட் திரும்ப போதோ கரெக்டா இண்டிகேட்டர் கவனமா போட்டு போகும். ஒரு 2 வீலர்லயோ ஒரு 4 வீலர்லயோ ஒரு பெரிய வாகனங்களை செய்யும் போது குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான்
போகணும். ஓவர்லோடு ஏற்றக்கூடாது. ஒரு சில வண்டிகள்ல பார்த்தோம்னா பின்னாடி சரக்கு ஏத்தி இருப்பாங்க. அந்த சரக்கு ஏத்தி அதுக்கு மேல வந்து ஆட்கள் ஏறி போவாங்க. அந்த மாதிரி டிராவல் பண்ணக்கூடாது. ஃபுட்போர்ட்ல டிராவல் பண்ணக்கூடாது. செல்போன் பேசிக்கிட்டு டிராவல் பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங் பண்ணிக்கிட்டு டிராவல் பண்ணக்கூடாது. பேசிக்கிட்டே டிராவல் பண்ணக்கூடாது. சிறு குழந்தைகள் வந்து ரோட்ல விளையாட அனுமதிக்க கூடாது. அதே மாதிரி தனியா வந்து ஒரு நடைபாதையில் விவரம் இல்லாத பிள்ளைங்களை பயணம் செய்ய அனுமதிக்க கூடாது. ரோட்ல நின்று ஒரு வாகனங்கள் செல்லும் இடத்துல டிராவலுக்கு இடையூறா ரோட்ல நின்று பேசக்கூடாது. ஓடும் பேருந்தில் ஏறவோ இறங்கவோ கூடாது. ட்ரங்க் அண்ட் டிரைவ் கூடாது. குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது. ஒரு சிக்னல் போலீஸ் ஆபீசரோ ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளோ சிக்னல் நமக்கு தர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க நமக்காக தான் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒபே பண்ணணும் என்ற கட்டுப்பாட்டுல நம்ம வந்து டிராவல் பண்ணணும். ஒரு குழந்தை வந்து சைக்கிள் ஓட்டுது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு 10 மீட்டர் தூரத்திற்கு ஸ்ட்ரெயிட்டா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை வந்து கீழே விழாம அந்த வண்டிய ஒரு சடனா ஒரு இன்சிடென்ட் நடக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து அப்படி அதால தன்னிச்சு நிக்க முடியணும் காலை ஊண்டி. அது மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு வாகனம் வருது அப்படின்னா அந்த குழந்தை இடது கையில சைக்கிளை பிடிச்சிட்டு வலது கையில கைய காட்டி அது வந்துட்டு ஒரு சிக்னல் பின்னாடி வர்ற வாகனத்துக்கு ஒரு சைகை மூலமா ஒரு சிக்னல் காட்டுற இந்த செயல்களுக்கு ஒரு குழந்தை எப்ப தகுதிப்படுதோ அப்பதான் அந்த குழந்தைய வாகனங்கள் ஓடுகிற ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்ட அலோ பண்ணணும். கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டணும். ஒரு வாகனத்துல செல்லும் போது நம்ம ட்ரெஸ்ஸிங் வந்து எப்படி இருக்கு, நம்ம பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற வாகனங்கள்ல ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு சாரி கட்டி இருந்தாலும் சரி, ஒரு சுடிதார் போட்டிருந்தாலும் சரி, ஒரு ஷால் போட்டிருந்தாலும் சரி, அந்த ஷால் வந்து எவ்வளவு ட்ரெஸ் வந்து நமக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கா அப்படின்றத வந்து கவனிச்சுப்போம். ஒரு கையில வாகனத்தை ஓட்டிட்டு பிடிச்சிட்டு எக்காரணத்தை கொண்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா செல்போன் ஓட்டிட்டே வாகனம் ஓட்டுவாங்க. சில பேர் சில பொருள்களை வாங்கிக்கிட்டு ஒரு கையில வச்சிருப்பாங்க, வலது கையில மட்டும் ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து வாகனம் ஓட்டக்கூடாது. இரவுல வந்து சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா சைக்கிளுக்கு வந்து கண்டிப்பா லைட் இருக்கணும். ஒரு லெஃப்ட் ரைட் திரும்புறோம் அப்படின்னா கரெக்டா நம்ம வெஹிக்கிள்ல 2 கண்ணாடியையும் பார்த்துட்டு நம்ம பின்னாடி வாகனங்கள் என்ன வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டர்ன் பண்ணணும். ஒரு பள்ளிக்கூடம் ஸ்கூல் ஜோனு ஒரு நெரிசலான இடங்கள் வரும்போது அங்க ஒரு நம்மளோட டிரைவிங் வந்து ஸ்லோ பண்ணி அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து டிராவல் பண்ணணும். இப்போ நான் வந்து சில நிறைய விதிகள் இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விதிகள் நிறைய இருக்கு. ஆனா நான் அதுல சில செலக்டிவா உள்ளதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். நம்மளுக்காக ஒரு சாலையை போட்டு கொடுத்தாச்சு, சாலையில வெஹிக்கிள் நம்மளுக்கு அலோ பண்ணியாச்சு, நம்ம விதிகளையும் நம்ம கவர்மெண்ட் போட்டுருச்சு. இப்படியும் நம்ம வந்து சில ஆட்கள் வந்து அதை நம்ம ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்றனால ஒரு என்ன செய்யறாங்க அப்படின்னா சரி கொஞ்சம் ஃபைனை போடுவோம், ஃபைனை போட்டாவது ஒரு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாவது இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத நிகழ்வுகள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு அபராதங்கள் கொடுக்குறாங்க, ஃபைன் கொடுக்குறாங்க. அது சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்ஸ். அது எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவா இருந்துச்சுன்னா ரூபாய் 2000 இருந்து 6 மாதம் சிறை வரையும் நமக்கு கொடுக்கலாம். ட்ரங்க் அண்ட் டிரைவா இருந்துச்சுன்னா ரொம்ப ஓவர் ஸ்பீடா ஓட்டணும் அப்படின்னா 1000 இருந்து 4000 வரை நமக்கு ஃபைன் பண்ணலாம். இன்சூரன்ஸ் இல்லாம நம்ம ஓட்டணும்னா ருபீஸ் 5000 வந்து ஃபைன். ஹெல்மெட் இல்லாம நம்ம ஓட்டணும் அப்படின்னா 2000 ஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 3 மாதங்கள் சிறை தண்டனை கொடுக்கலாம். ஒரு ஆபத்தை விளைவிக்கும் வரையில ஒரு டிரைவிங் இருக்கு அப்படி ஒரு சில பசங்க அப்படி ஜிக்ஜாக்ல ஓட்டிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளமேட்டிக்கா நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்னா ருபீஸ் 5000 ஃபைன். இப்ப ஒரு சின்ன சின்ன டிராபிக் ரூல்ஸ் இங்க வந்து ஹார்ன் அடிக்க கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அதே ஹார்ன் அடிச்சுட்டு போறோம். ஒரு யூ டர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அங்க போய் யூ டர்ன் பண்றோம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ரோடு சேஃப்டி ரூல்ஸை வந்து மதிக்கல, தவறணும் அப்படின்னா ருபீஸ் 500 வந்து ஃபைன் பண்றாங்க. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா
18 வயசு நிரம்பியவர்கள் வாகனம் ஓட்டினார். சாரி, 18 வயசுக்குள்ள ஜுவனைல் வண்டி ஓட்டுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன அபராதம் அப்படின்னா, அந்த வாகனத்தோட ஓனர் உரிமையாளருக்கு ரூபாய் 25,000 ஃபைனோ 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன தேவையில்லாத நிகழ்வுகளை ரோட்ல இன்சிடென்ட்டை தவிர்க்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை நியமிச்சு அதுக்காக ஃபைனும் போடுறாங்க. காவல்துறையோட எண்ணமோ, நம்மள கவர்மெண்டோட எண்ணமோ நம்ம கிட்ட வந்து பணம் வாங்கணும், நம்மள பனிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. இப்படியாவது சில சாலை நிகழ்வுகளை வந்து தவிர்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்மகிட்ட ஒரு சின்ன சின்ன ஃபைன் பண்றாங்க. சரி, இப்படி இதையும் மீறி நம்மகிட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு தேவையில்லாத நிகழ்வு நடக்குது அப்படின்னா எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, கவனக்குறைவு, அலட்சியம், சிறு சிறு சாலை விதிமுறைகள். ரோட்ல வந்து சில எதிர்பாராத நிகழ்வுகள், தேவையில்லாத நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, அதற்கு வந்து பெரிய காரணம் வந்து இருப்பது கிடையாது. ஒரு சின்ன சின்ன அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு அலட்சியம், ஒரு ஒரு ரோடு சேஃப்டி ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கிறது. இதனால மட்டும்தான் அந்த ஒரு பெரிய பெரிய இழப்புகள் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காலையில இத சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு அவேர்னஸ் அப்படின்றதுக்காக நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்றேன். ஒரு சின்ன பையன் பைக்ல போறான். அந்த காலை 18 வயசு முடியல. வீட்ல இருந்து பைக் குடுத்து அனுப்புறாங்க. ஒரு முதியவர் வந்து சைக்கிள்ல வர்றாரு. அந்த முதியவர் வந்து சைக்கிள் வரும்போது, அந்த பையன் வந்து அந்த முதியவர் மேல மோதிடுறான். ஒரு தேவையில்லாத நிகழ்வு ஏதோ ம் எதிர்பாராத நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறது. அப்பொழுது அந்த சிறு பையன் குற்றவாளி ஆகிறான். 18 வயது ஆகுவதற்குள்ளாகவே அந்த பையன் ஒரு குற்றவாளி என்ற நிலைமையை அடைகிறான். அந்த தாய்க்கு தெரியாது தன் மகன் இன்று ஒரு தேவையில்லாத விபரீதத்திற்கு உட்படுகிறான் என்று. அது அந்த பையனுடைய வாழ்க்கை ஃபுல்லும் தொடர்ந்து வரும். 2 நபர்கள் செல்கிறார்கள். பெண் பார்த்து விட்டு செல்கிறார்கள். அதில் ஒரு நபர் பெண்ணை வர்ணித்துக் கொண்டு வருகிறார். ஹெல்மெட் போடாமல் வருகிறார். பேசிக்கொண்டே வருகிறார். ஹெல்மெட் வந்து பெட்ரோல் டேங்க் மேல இருக்கு. பேசிக்கிட்டே வருகிறார். ஒரு தேவையில்லாத எதிர்பாராத நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அந்த பெண்ணின் நிலை என்ன? ஒரு குடும்பத்துல ஒரு தந்தை ரோட்ல டிராவல் பண்றாரு. ஒரு 4 வீலர் பஸ் டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் பஸ். அவர் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாரு. அந்த பஸ் டிரைவர் மிஸ்டேக் பண்ணிடுறாரு. அந்த தந்தை மீது ஒரு குடும்ப நபர் வருமானம் ஈற்றக்கூடிய அது ஒரே நபர் மீது எடுத்து வருகிறார். அங்கது ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த குடும்பத்தின் நிலை என்ன? ஒரு நிமிஷம் சார். ஒரு தாயும் குழந்தையும் டிராவல் செய்யறா. ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட போறாங்க அந்த குழந்தைய. அந்த தாய் வந்து 2 வீலர்ல வச்சுட்டு போறாங்க. அங்க ஒரு கனரக வாகனம் ஸ்கூல் ஜோன்ல வந்து ஒரு 9 அந்த பீக் ஹவர்ஸ்ல வந்துட்டு கனரக வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி கிடையாது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு. அந்த கனரக வாகனம் ஸ்கூல் ஜோன்ல வருது. ஒரு விதிமீறல் அந்த இடத்துல நடந்திருக்கு. கனரக வாகனம் வருது. அது ஒரு பள்ளத்துல மாட்டும்போது அந்த ஸ்கூல் குழந்தை தவறி விழுகிறது. அங்க ஒரு எதிர்பாராத நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அந்த தாயின் நிலைமை என்ன? இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கிடையாது. இதெல்லாம் நான் அறிந்த விஷயங்கள், உண்மையாக நடந்த விஷயங்கள். அப்போ என்னுடைய மாணவர் இன்னொரு ஒரு கவலையான விஷயம் நான் சொல்ல வேண்டும். என்ன அப்படின்னா 18 வயது என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பைக்ல போறாங்க. அவருக்கு ஒரு எதிர்பாராத நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த குடும்பம் அந்த ஒரு இழப்பை சந்திக்கிறது. அப்படி என்றால் அந்த குடும்பத்தின் நிலை என்ன? 18 வயது பையன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யோசிக்கணும். என்னுடைய மாணவர் இப்போது மேத்ஸ் எக்ஸாம் 3 நாள் மேத்ஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு லீவ் குடுத்தாங்க. 3 நாள்ல முதல் நாள் என்ன செய்யறான்? பைக் எடுத்துட்டு வெளியில போனான். ஒரு நாய் கிராஸ் ஆகுது.
கிராஸ் ஆகுது. நாய் மேல மோதி அவனுக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிருச்சு. ஃப்ராக்சர் ஆயிட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போனா உடனே ஆபரேஷன். 2வது நாள் என்னோட எக்ஸாம் முந்தின நாள் ஃபோன் பண்ணி கேட்கிறேன், தம்பி என்னடா எக்ஸாம் எழுத போறியா? என்ன 12th எக்ஸாம் எழுத போறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அவன் நான் கண்டிப்பா எக்ஸாம் எழுதிருவேன் டீச்சர் அப்படின்னா. 1 வருஷம் படித்த படிப்பு 3 நாள் ரிவிஷன் பண்ணலாவே ஆஸ்பத்திரியில இருந்திருக்கான். டைரக்டா எக்ஸாம் எழுத போறான். சரி போய் தெரிஞ்சதை எழுதிட்டு வா, பாஸ் வந்துச்சுன்னா சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறேன். அங்க செல்கிறார். போன எக்ஸாம் ஹால்ல வந்து அவனுக்கு மயக்கம் ஏற்படுகிறது. மயக்கம் ஏற்பட்டு மயங்கி இருக்கான். உடனே அந்த ஹால் சூப்பர்வைசர் என்ன செய்யறாங்க, கொஞ்சோன்னு குளுக்கோஸ் ஏதோ கையில வச்சிருந்ததை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஃபுல் வாமிட். ஆனா பேப்பர்ல பிரசன்ட் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணி சைன் பண்ணிட்டான். சோ வந்து அவன் ஆப்சென்ட் கிடையாது, அவன் வந்து கணக்குல எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்போ உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த நிகழ்வு ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குது. இதனால வந்து அந்த ஹால்ல இருந்த மாணவர்கள் உடனடியாக அந்த ஹாலை வந்து உடனே அப்புறப்படுத்த முடியாது. 3 மணி நேரம் அந்த ஹால் உள்ள மாணவர்கள் வந்து அந்த வாந்தி ஸ்மெல்லுலயே உட்காந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு சின்ன கவனக்குறைவு, ஒரு சின்ன இன்சிடென்ட் எத்தனை பேர் நம்ம பாதிக்கப்படுறோம். இதுல நான் 1 வருஷம் அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். அந்த 1 வருஷம் படிச்ச படிப்பு இப்ப எனக்கு டிஃபால்ட்டா 1 ஃபெயிலு. எனக்கு 113 ஸ்டூடெண்ட்ஸ்ல டிஃபால்ட்டா 1 ஃபெயிலு அப்படின்னு சொல்லும் போது 99%. அப்போ 1 வருஷம் உழைத்த என்னுடைய நிலை என்ன? 2வது அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பையனை 1 வருஷம் படிக்க வச்சிருப்பாங்க. நம்மளுடைய பள்ளி இதுல வந்து நம்மளோட பள்ளி எஃபெக்ட் ஆகுது. பள்ளியோட ரிசல்ட் வந்து இப்போ வந்து ரிசல்ட்டே வராதுன்னு இன்னும் வரவே இல்லை. ரிசல்ட் மே 8 தான் வரப்போகுது. ஆனா எங்களுக்கு இப்பயே ஒரு பெர்சன்டேஜ் வந்து கம்மி ஆயிடுச்சு. அது மாதிரி பர்டிகுலரா அந்த மாணவன் இதெல்லாமே நாங்க சைடு எஃபெக்ட். ஆனா மெயின் அஃபெக்ட் பண்றது அந்த பையன். திருப்பி அவன் வந்து ரீ எக்ஸாம் அப்ளை பண்ணணும், திருப்பி படிக்கணும், திருப்பி எழுதணும். அப்போ ஒரு குழந்தை வந்து 18 வயசுக்கு முன்னாடி ஒரு வண்டி எடுக்க கூடாதுன்ற ரூல்ஸ வந்து நம்ம சமுதாயம் வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது. ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து குறிப்பா பெற்றோர் வந்து குறிப்பா அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க. ஐயோ நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு. அந்த குழந்தையும் உணர்றது கிடையாது. அந்த சில தகவலுக்காக மட்டும்தான் நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு முக்கியமான நம்ம ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது கண்டிப்பா வந்து ஒரு டிசிப்ளின் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம விதைத்தே ஆகணும். அது வந்து எப்படி விதைக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியில ஏறுறோமா, நம்ம ஒரு 2 வீலர்ல, ஒரு 4 வீலர்லயோ, ஒரு பஸ்லயோ, ஒரு நடந்தோ பயணம் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லியரா கிளம்பணும். ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோரா ஒரு ஏர்லியரா கிளம்பி போகணும். வந்து நம்மளோட வண்டி எடுக்கும்போது நம்மளோட வண்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். 3வது ஹெல்மெட் கண்டிப்பா போடணும். ஹெல்மெட் வந்து இந்த பக்கத்துல ஒரு கடைக்கு தானே போறோம், பக்கத்துல ஒரு தெருவுக்கு தானே போறோம், அடுத்த தெருவுக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வண்டியில ஏறிட்டோம்னா நம்ம தலையில ஹெல்மெட் இருக்கும். அது நம்ம ஒரு ஆடை மாதிரி. தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஹெல்மெட் வந்து கண்டிப்பா நம்ம கையில இருக்கணும். 4 வீலரா எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுருக்கோம். ஒரு வண்டியில 2 வீலர்ல போடுறோமா ஓவர்லோடு ஏத்தக்கூடாது. 3 பெரிய ஆட்கள் எல்லாம் போகக்கூடாது. அது மாதிரி கார் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 5 பேர் உட்கார்ற கார்ல 7 பேர் 8 பேர் 9 பேர் அடைச்சு வந்து அப்படி டிராவல் பண்ணக்கூடாது. வண்டியில ஏறிட்டோமா ஓட்டுநரை ஓட்ட விடணும். ஒரு 2 வீலராக சரி அவங்ககிட்ட வந்து நம்ம பேச்சே கொடுக்க கூடாது. ஓட்டணும்னா அதை கவனப்படுத்தணும். பேசுறதுக்கு நிறைய நேரங்கள் இருக்கு. அவங்கள வந்து அது டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதனால வந்து ஓட்டுநர்களை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பேசக்கூடாது. டிரைவர் வந்து ஃபாஸ்டா போ. அது மாதிரி ஒரு 2 வீலர் டைம் ஆச்சு ஃபாஸ்டா போ. அது மாதிரி ஒரு பஸ்ல போறோம். ஏன் அதுக்கு முன்னாடி உள்ள பஸ்ஸை பிடிச்சிருக்கலாமே, இல்லைன்னா வீட்டுல இருந்து ஒரு ஏர்லியரா கிளம்பி இருக்கலாமே. ஒரு டிரைவர் போயிட்டு சீக்கிரம் போங்க. ஒரு 2 வீலர் நம்ம செய்யற காரியங்கள் இது அன்றாட செய்யற காரியம். 3 வீலர்ல ஏறி போ டைம் ஆச்சு. நோ, அது வந்து நமக்கு சேஃப்டி கிடையாது. செல்போன்ல ஹெட்செட்ல பாட்டு போட்டுட்டே ஓட்டுவாங்க. அப்புறம் வந்து அது வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதனால அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால முடியக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் வந்து ரோடு சேஃப்டி ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் நமக்கு தெரியும், ஓரளவுக்கு நமக்கு தெரியும் அப்படின்னா அதை வந்து ஒரு பொறுமையா பாதுகாக்கலாம். ஒரு
வண்டி ஓவர்டேக் பண்ணுதா, அதுக்கு நம்ம வழி விடலாம். நம்ம ஒண்ணுமே அதனால நம்மளுக்கு இழப்பு கிடையாது. அதுக்குதான் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோரா நம்ம வந்து டிராவல ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் வந்து டிரைவரை எப்பயுமே தூக்க களத்துல டிரைவ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி தூக்க களத்த அலோவ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து பலவிதமான இன்னல்களுக்கு அது நமக்கு தெரியும். தூக்கத்துல வந்து நம்ம எப்பயுமே வந்து டிரைவர்ஸ வந்து ஆ புஷ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் ஒரு இடத்துல போய் ஒரு டூர் இது மாரி போயிருந்தோம் அப்படின்னா, என்ன செய்றாங்க அப்படின்னா, டிரைவரும் அவங்களோடயே சேர்ந்து என்ஜாய் பண்றாரு. அவங்க அவங்க கூடயே போய் என்ஜாய் பண்ணிட்டு, திருப்பி வந்து அந்த நைட் டிராவல் என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்க அவங்களே அவரே மத்தவங்கலாம் தூங்குவாங்க. அந்த டிரைவர் மட்டும் கண் விழிச்சு டிரைவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிராவல்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைகள், சிறு குழந்தைகள்ல ஒரு பேரண்ட் அம்மா நம்ம போறோமா, ஒரு அப்பா நம்ம குழந்தைகள கைட் பண்ணிட்டு போறோமா, க அ அ போனோம்னா, அந்த சிறு குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து அந்த சாலை விதிகள கற்றுக் குடுக்கணும். அந்த சிறு குழந்தைகள் வந்து நம்மள நல்லா உத்து பார்ப்பாங்க. நம்ம அம்மா என்ன செய்றாங்க? நம்ம அப்பா ரோட்ல எப்படி கிராஸ் பண்றாங்க? நம்ம வந்து சொல்லிக் குடுக்கக் கூடாது. அத நம்ம செஞ்சு காமிக்கணும். ஒரு கூட்டமா இருக்கா? நிதானமா போவோம். குறுக்க சாடி, 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 சாடி கிராஸ் பண்ணக்கூடாது. ஓடி சாடி கிராஸ் பண்ண நம்ம பண்ணுனோம்னா நம்ம குழந்தையும் அதே தான் பண்ணும். அப்பா ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டுனா, பையனும் ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டணும். நம்மள தான் நம்ம குழந்தைங்க வந்து பாதுகாக்கணும். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க என்ன செய்யறோமோ, அததான் அடுத்து வாழப்போற ஜெனரேஷனும் செய்வாங்க. அதனால இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெரியோர்கள் வந்து, சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து ஒரு ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணி ஆ செய்யணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தவறு ஒரு தேவையில்லாம ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடைபெற்றது அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முடிஞ்ச உதவிய வந்து மத்தவங்களுக்கு எதையுமே நம்ம நினைக்கக் கூடாது. முடிஞ்ச உதவிய செய்யணும். ஒரு இளைஞர் வந்து என்ன செய்யறாருன்னா, அவரு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா, ரீல்ஸ் எடுப்பாராம். ரீல்ஸ் அத எடுத்து அவருக்கு வந்து ஒரு ஹாப்பி மாதிரி. ரீல்ஸ எடுத்து YouTubeல போடுறது வந்து அவருக்கு ஒரு ஹேபிட்டா இருக்கு. அப்போ ஒரு இன்சிடென்ட்ட வந்து அவரு எடுத்திருக்கிறாரு. இன்சிடென்ட்ட எடுத்து ம் அ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த நபர் வந்து அந்த இன்சிடென்ட் ஏற்பட்ட நபர் வந்து கீழ இருக்கிறாரு. இவரு ஏதோ ஒரு நெனப்புல வந்து எப்பயுமே அப்படி செய்ய மாட்டாராம். ஏதோ ஒரு நெனப்புல வந்து 108க்கு ஃபோன் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. அப்போ வந்து அ ய ஒரு 20 நாள் கழிச்சு அந்த நபருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஒரு வயசான அம்மா பேசுறாங்க. ஒரு 80 வயசு இருக்கும். அந்த அம்மா பேசுறாங்க, "தம்பி நான் உங்கள நேர்ல பார்க்கலாமா? இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல்ல, அந்த இன்சிடென்ட் அ நடந்த ஃபேமிலில இருந்து நாங்க பேசுறோம். உங்கள பார்க்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த இளைஞர் என்ன செய்றாரு அப்படின்னா, சந்தோஷமா, "அப்பா நம்மளுக்கு ஒரு 1000, 2000 கிடைக்கும். நம்ம வந்து போய் வாங்கிட்டு வந்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வராரு. ஜாலியா வரும்போது என்ன செய்றாங்க அப்படின்னா, அ வ வந்து அங்க பாக்குறாரு. அந்த வயசான அம்மா இவரு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த இளைஞர் வந்து நமக்கு காசு தான் தரப்போறாங்க. நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேப்பியா போறாரு. அந்த 80 வயது அம்மா வந்து அந்த 25 வயது வாலிபரோட கால்ல விழுந்துடுறாங்க. கால்ல விழுந்துட்டு அ எந்திரிச்சு அவங்க கால்ல விழும்போது கண்ணீர் வந்துருது. கண்ணீர் வளவும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சுட்டு, "நீ காப்பாத்துனது வந்து அந்த 108க்கு ஃபோன் பண்ணி நீ அனுப்புனேலப்பா. நீ காப்பாத்துனது வந்து ஒரு உயிர் இல்லப்பா. அந்த பையனோட ஒரு 22 வயதான ஒரு மனைவி, 2 வயதான ஒரு குழந்தை, 80 வயதான என்ன. மொத்தம் வந்து நீ 4 உயிர காப்பாத்தியிருப்ப." அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்துட்டாங்க. அதுலருந்து அந்த இளைஞர் வந்து ஒரு ரோடு சேஃப்டிக்காக சென்னையில வந்து ஒரு சர்வீஸ் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரோடு சேஃப்டிக்காக ஒரு புரோகிராமே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ வந்து நம்ம வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம நேரங்கிறதையோ, நம்மளோட அலட்சியத்தினாலயோ, ஒரு சின்ன சின்ன இந்த மாரி இன்சிடென்ட் நடக்கும்போது அலட்சியப்படுத்திட்டு செல்லாம, அந்த உயிர பாதுகாக்கிறது வந்து ஒரு ஜெனரேஷனே நம்ம பாதுகாக்கிற மாதிரி. அதனால வந்துட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன 108 ஃபோன் பண்றதெல்லாம் வந்து ஒரு கடினமான இதெல்லாம் கிடையாது. ஒரு ஈஸியான நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு தண்ணி குடுப்போம். ஒரு நிமித்தி உட்கார வைப்போம். இந்த மாரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்ப வந்து நம்ம கண்டிப்பா செய்யணும். இதுக்காகவே வந்து இன்னுயிர் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்குறவங்களுக்கு ஒரு 5000 வந்து தர்றாங்க. ஸோ வந்து
எனக்கு வந்து ஒரு சில இன்சிடென்ட் வந்து மனசுல தோன்றதுனாலயும், சாணி அப்படின்ற தலைப்பு வந்து நானு எடுக்கும்போது பல தலைப்புகள் எனக்கு கிடைச்சது. இருந்தாலும் இத சொன்னா ஒரு அவேர்னஸா இருக்கும். ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு என் மனசுல தோணுனனால நான் இந்த உரையை நடத்தினேன். இந்த இத பொறுமையா கேட்ட அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி ஏதாவது சிறு தவறுகள் இருந்தால் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி மேடம். ஒரு இடி முழக்கம் போல கேட்கிறேன். சாலை என்பது ஒரு பாதை மட்டும்தானா, அல்லது நம் உயிரின் பாதை தானா? ஒரு வட்டம், ஒரு முக்கோணம், ஒரு செவ்வகம், இவை வெறும் வடிவங்களா, இல்லை இவை நம்மை காப்பாற்றும் அமைதியான காவலர்களா? நிகழ்ச்சியின் பேச்சாளர் மிக அழகாக சொன்னார். சாலை என்பது ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தின் எழுத்துக்கள் தான் சாலை குறிகள். தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள், அதில் பாதி வாகனங்கள், அதில் 80% 2 சக்கர வாகனங்கள். ஒவ்வொரு ஆண்டும் 20% அதிகரிப்பு. இன்று ஒரு குடும்பம் ஈக்குவல் டு ஒரு வாகனம், ஆனால் ஒரு விபத்து ஈக்குவல் டு ஒரு வாகனத்தின் வாழ்க்கை சிதைவு. வட்டம் என்ன சொல்கிறது? கட்டாயம் பின்பற்றுங்கள், இல்லையெனில் நடவடிக்கை. முக்கோணம் என்ன சொல்கிறது? எச்சரிக்கை, முன் ஆபத்து. செவ்வகம் என்ன சொல்கிறது? தகவல், உங்கள் பயணத்திற்கு வழிகாட்டல். 1988 மோட்டார் வாகன சட்டம் 18 வயதிற்கு கீழ் ஓட்டக்கூடாது, இடது பக்கம் செல்ல வேண்டும், வேக வரம்பு கடைபிடிக்க வேண்டும், ஹெல்மெட், சீட் பெல்ட் அவசியம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஆம்புலன்ஸுக்கு வழிவிட மறுக்கிறோம், மொபைல் பேசிக்கொண்டே ஓட்டுகிறோம், ஹெல்மெட் இல்லாமல் செல்கிறோம். சிறிய தவறு, பெரிய இழப்பு. ஒரு காலை விபத்து, ஒரு அந்த குடும்பத்தின் சிரிப்பு ஆயுள் முழுவதும் சோகமாகிறது. ஒரு மாணவன் விடுமுறையில் பைக் ஓட்டி விபத்து, அவன் தேர்வு எழுத முடியவில்லை. ஒரு குடும்பம் உழைப்பாளியை இழந்தது. இவை கற்பனை அல்ல, நிஜம். நாம் விதிகளை தெரிந்து கொண்டவர்களா, அல்லது விதிகளை மீறும் பழக்கத்திற்குள்ளானவர்களா? ஹெல்மெட் நம் உடை போல ஆக வேண்டும். வேகம் நம் கையில் இருக்க வேண்டும். மொபைல் நம் கவனத்தை கவரக்கூடாது. சாலை பாதுகாப்பு ஒரு சட்டம் மட்டும் அல்ல, ஒரு பண்பாடு, ஒரு பொறுப்பு, ஒரு உயிர் பாதுகாப்பு. இன்று நாம் பின்பற்றவில்லை என்றால் நாளை நம் பிள்ளைகள் கூட பின்பற்ற மாட்டார்கள். அவர்கள் நம்மை பார்த்தே கற்றுக்கொள்கிறார்கள். ரீல்ஸ் எடுக்கும்போது உயிரை ஆபத்துக்கு ஆக்காதீர்கள். மற்றவர்களின் துன்பத்தை காட்சியாக்காதீர்கள். மனித நேயம் முக்கியம். அரசு அபராதம் விதிப்பது பணம் சேகரிக்க அல்ல, நம்மை சரியான பாதைக்கு கொண்டு வர. இந்தியா இறுதியாக ஒரு கேள்வி, நாம் சாலையில் ஓட்டுகிறோமா, அல்லது நம் வாழ்க்கையை ஓட்டுகிறோமா? சாலை விதிகளை பின்பற்றுவோம், உயிர்களை காப்போம், பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி. ரமேஷ் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தொடரலாம். நன்றி அருணகிரி சார். சாணி அப்படிங்கிற தலைப்பு வந்து பல பேரோட கற்பனை குதிரையை தட்டி விட்டுருக்குன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனா இது டிஃபரெண்டான ஒரு குதிரை. சாலையில் சென்றது இன்றைக்கு சாலை நியமங்கள், நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள். வண்டி ஓட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம காமிக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, அப்படிதான் நம்ம சொல்லணும். நிறைய இளைஞர்கள் வந்து தாறுமாறாக வண்டி ஓட்டுறதை எக்ஸைட்மெண்ட்டாக எடுத்துட்டு நிறைய விபத்துகள். நானே ஒரு மெயின் ரோடில் இருந்ததுனால நிறைய விபத்துகள் நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு செஷன் இன்னைக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்படிலாம் யோசிக்க முடியுமா சாணியில் அப்படின்ற மாதிரி அருமையாக இருந்தது இன்னைக்கு. சூப்பரான நல்ல அவேர்னஸ் ஒரு செஷன் மேடம், ரொம்ப அருமையாக இருந்தது. மெயினாக ஒரு மாணவன் மேலே ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு அக்கறை வச்சுக்கிறீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்குலாம் வச்சுருப்பாங்களா ஒரு மாணவர் மேலே அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்குது. மோரோவர் நீங்கள் வந்து காவலர் பணியை விட்டுட்டு ஆசிரியர் பணிக்கு வந்தது எனக்கு ரொம்ப, போன தடவையே நான் கேள்விப்படும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். சூப்பர் மேடம், உங்களுடைய பணி தொடரட்டும். நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி ரமேஷ் சார். விதிகள் கட்டுப்பாடு அல்ல, அது உயிர் பாதுகாப்பின் கவசம். வேகம் ஒரு சுகம், ஆனால் பாதுகாப்பு தான் நித்திய சுகம். அடுத்ததா சிவசங்கரி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். மேம் நிறைய இன்ஃபர்மேஷன் சாலை பற்றி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இப்ப நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்யறோம்னா மேல இருந்து கடவுள் பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு நம்ம நினைப்போம். தப்பு செய்யறப்ப. பட் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம வண்டி ஓட்டுறோம், அங்க போலீஸ் இல்ல, நம்ம ஸ்பீடா போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். பட் பாத்தீங்கன்னா இங்க பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் ரோட்லயே வந்து அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கான மீட்டர்ஸ் இது வச்சிடுறாங்க. அப்புறம் அதை புகைப்படமா எடுத்து இது பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இப்போ நம்ம அங்கே போலீஸ் இல்லை, அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடும். பட் அது எல்லாமே அப்டேட் ஆகி அந்த ஃபைன்கிற அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் வந்து இன்னும் அந்த நம்ம ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் விபத்துகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு என்னோட ஒரு கருத்து சொல்லலான்ட்டு தோணுச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு மேம். அப்புறம் அதே மாதிரி ஒரு சின்ன கவனக்குறைவு தான். ஆனா பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம சம்பாரிச்ச காசை பூராமே கொண்டு போய் அந்த விபத்து நடந்த பர்சன்ஸ்க்கு, நம்ம பண்ணின பர்சன்ஸ்க்கு வந்து அது கொடுக்குற மாதிரி ஆயிருது. ஸோ அந்த சின்ன கவனக்குறைவு இல்லாம நம்ம பார்த்துக்கணும் மேக்சிமம் ட்ரைவ் பண்றப்ப அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் தோணுச்சு மேம் சொல்லும் போது. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க, நிறைய தகவல்கள் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் செஷன் உங்களது. வாழ்த்துக்கள் மேம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நன்றி நன்றி சிவசங்கரி மேம். நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து மெசேஜ் வந்துடும், வந்து ஓவர் ஸ்பீடு இல்லை அந்த ஸ்டாப் லைனை வந்து நம்ம மீறினோம்னா அந்த மாதிரி ஆட்டோமேட்டடாக இருக்குது இப்போ சிஸ்டம். ஹெல்மெட்டு தலையை காப்பாற்றும், ஒரு குடும்பத்தின் கனவையும் காப்பாற்றும். சாலை ஒரு போர்க்களம் அல்ல, ஒரு பொறுப்பின் பாதை. நன்றி. அடுத்ததா ஜெகநாத் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை இடலாம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் வணக்கம். திருமதி சுனிதா அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க. சாலை பாதுகாப்பை பற்றி அந்த நியமங்கள் எல்லாம் சொல்லி பேசினாங்க. இது எனக்கு வந்து எங்களுடைய நெய்வேலி வாழ்க்கையை எனக்கு ஞாபகப்படுத்திடுச்சு. ஏன்னா நாங்க வந்து ரமேஷும் நானும் அங்க இருந்ததுனால சொல்றோம். 37 வருஷங்கள் வேலை செய்யும் பொழுது டெய்லி காலையில நாங்க வேலைக்கு போன உடனேயே ஒரு சில ஷிஃப்ட்ல இருக்கும் பொழுதோ எந்த நேரத்துல இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய எங்க கூட பணிபுரிய தொழிலாளர்களுக்கு வந்து முதல்ல சேஃப்டியை பத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். எப்படியாவது அதாவது ரொம்ப ஃபார்மலா இல்லாட்டாலும் இன்ஃபார்மலாகவாது ஒரு ஏதாவது ஒரு நிமிஷமாவது அந்த பாதுகாப்பை பற்றி பேசாம இருக்கவே மாட்டோம். கிட்டத்தட்ட 37 வருஷம் அந்த ஒரு நினைவை அவங்க எங்களுக்கு திரும்ப கொண்டு வந்தாங்க. ஏன்னா டெய்லி அந்த பாதுகாப்பு, ஏன்னா அப்படி பண்ணியுமே நிறைய அவங்க சொன்ன மாதிரி விரும்பத்தகாத நிகழ்வுகள் நிறைய நடக்கும். அது நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு செய்யிருந்தாலும் கூட நிறைய நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ற மாதிரியான இது வந்து எங்களுக்கு வாழ்க்கையில டெய்லி இருக்கும். அது நான் 5 வருடங்கள் நான் ரிட்டையர் ஆகி 5-6 வருடம் ஆக போகுது. அந்த 6 வருடத்துல இல்லாததை அந்த சுனிதா மேடம் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினாங்கன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்களோட பேச்சு ரொம்ப சிறப்பா இருக்கு. அவங்க மாணவர்கள் மேல் வைத்திருந்த அக்கறையும் வெளிப்பட்டது. சீருடை பணியாளர்கள்ல இருந்து என்ன ஆசிரியர் தொழிலுக்கு வந்து ரெண்டையும் சிறப்பட நடத்திட்டு இருக்கிற சுனிதாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். நன்றி ஜெகநாத் சார். ஒரு நொடி கவனக்குறைவு, ஒரு ஆயுள் முழுவதும் வருத்தம். நாம் ஓட்டும் வாகனம் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையும் முன்னே செல்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவசரம் ஆபத்துக்கு வழிவகுக்கிறது. அடுத்ததா வீரா சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அன்பு விழுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புணர்வு காலை வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பொலிவாளர் சகோதரி அவர்கள் என்னுடைய நினைவில் அப்படியே வந்தது என்னன்னா, ஆசிரியர்கள் சிலரை வந்து உயிருக்குயிரா இன்றும் நேசிச்சுக்கிட்டு அவங்க பேரா இருக்காங்க. இறைவன் உங்க வகுப்புலையும் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்க கூடாதாங்கிற மாதிரி நினைவுகள் வருது. அந்த மாதிரி இது ஆற்றோட்டம் இல்ல, பெரிய ஒரு ஃப்ளோ வந்து அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு. இந்த ஃப்ளோ ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த ஃப்ளோ இட் செல்ஃப் இஸ் ஸ்பீக்கிங், அதுவே பேசுதுங்கிறது. எவ்வளவு செய்திகள், எவ்வளவு இது சாலையினுடைய நீளம் எவ்வளவு, இதெல்லாம் நினைச்சு பார்க்குறப்ப நீங்க வந்து உண்மையாலுமே ஆசிரியர் பணி மட்டும் செஞ்சீங்களா, அந்த இதுல காவல் இதுல இருந்தப்ப அப்ப கிடைச்சதா, மேத்ஸ் டீச்சரா இருந்தது கிடைச்சதா, என்னன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. அது ஒண்ணுதான் புரியல. ஐயா அவர்கள் பின்னூட்டம் விடுறப்ப அருமையா ஒண்ணு சொன்னாங்க, வாழ்க்கைக்கு அப்படின்னு. இதை யாராவது ஒரு கதையா எழுதணும்னா இவ்வளவையும் சேர்த்து வாழ்க்கைக்கு, வாழ்க்கை கதை மாதிரி அதுலயும் ஓடுறோம். பயணம் தான், வாழ்க்கை பயணம்னு தானே சொல்றோம். என்னென்ன இருக்கு, ஒன்னே ஒண்ணு நம்ம ரூல்ஸ் வேணா தனியா போட்டு
இது வாழ்க்கை பயண ரூல்ஸ்ன்னு இல்லாமல் இருக்கலாம். மற்றபடி எல்லாமே இதில் வருது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன். அலட்சியமும் கவனக்குறைவுங்கிறதோட சில இதில் எனக்கு நான் பார்த்ததில் ஆணவமும் சில டைமில் வருது. நான் எந்த கட்சியையும் சொல்லலை. ஒரு கட்சி கொடி சேர்த்து இருந்தால் 4 தடவை ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்பட்டுங்கிற மாதிரி அவங்க ப்ளோ தயர் ஓன் ட்ரம்பட்டு பின்னு அடித்து என்னை விட்றா, நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரியான இது அதெல்லாம் வந்து ஆணவத்திலையும் வந்துடுது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு பையன் வந்து உண்மையாலுமே வந்தது செய்தி தான் வாட்ஸ்அப்பில். அவனுடைய பின்பக்க உள்ள அந்த இதில் எழுதியிருந்தானா 2 வீலரில், ஆமாம் எங்கள் அப்பா வீட்டு ரோடு தான், ஏன்னா நீ இதைத்தானே திட்ட போற, நான் அப்படிதான் போவேன் வளைஞ்சு வளைஞ்சு, வேணும்னு யாருமே வரலைனாலும் ஒரு பெரிய ஒரு நடக்கிறப்ப வளைஞ்சு நடக்கிறப்ப அவருக்கு டென்ஷன் ஆகிடும், அவரை இடிக்க கூட வேணாம், ஆனாலும் நான் இப்படிதான் போவேங்கிற மாதிரி அந்த பையனுடைய வாசகம் வந்து இப்படிதானே திட்டுவான். ஆமா எங்க அப்பா வீட்டு ரோடு தான் அப்படின்னு எழுதின்னு. இதெல்லாம் ரோடு சேஃப்டி மட்டும் இல்லை, வாழ்க்கை சேஃப்டி. ரொம்ப 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 நல்ல பொழிவு. உங்களுக்கு அன்பான நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். சகோதரி அவர்களுக்கு வணக்கமும் நன்றியும். வணக்கம். நன்றி நன்றி சார். நன்றி சார். அடுத்தது வெங்கட்ரமன் சார் உங்களுடைய பெண்ணோட தரலாம். நன்றி. அனைவருக்கும் நற்புலரி. நம்முடைய சக ஆசிரியராக இருக்கிற சுமிதா மேடமுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளும் வணக்கங்களும். ரொம்ப அழகான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு சொன்னாங்க. முதல்ல வந்து இல்லையா, நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க, நெடில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம 2 ஆன்னு சொன்னாலே நம்ம வந்து ஒரு வழிய சொல்ற ஒரு விதமா தான் நம்ம பாக்குறோம். ஆனா அது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியல அப்படின்னு. இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றது நான் பாக்குறேன். இதுல முக்கியமா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இளைய தலைமுறை கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் யாரு? இந்த பொறுப்பு யாராவது பார்க்கணும் இல்லையா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா, முழு முதற் கடமையா வந்து பெற்றோர் தான் குற்றச்சாட்டுக்கு ஆளாறாங்க. ஏன்னு கேட்டா, நம்ம யாரோ எங்கேயோலாம் கேட்க வேண்டாம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னா முகமது அசாருதீன் அப்படின்னு சொல்லி இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர். அவர் என்ன செஞ்சாரு உங்க எல்லாருக்கும் தெரியும், தன்னோட பையனுக்கு அதிகபட்சமான ஒரு சிசி பைக் வாங்கி கொடுத்தாரு. அவர் பேரு வந்து என்னன்னு தெரியல, அவர் பேரும் ஒரு பேர் வரும் எனக்கு மறந்து போச்சு. அவரு ஒரு வண்டியை ஓட்டுறாரு, ஹைதராபாத் அவுட் சைட்ல போறாரு, அவுட்ஸ்கர்ட்ஸ்ல. அது நேஷனல் ஹைவே. அந்த ஹைவேல வேகமா போகலாமா அப்படின்னு கேட்டா போகக்கூடாது. இந்த பைக்கு சும்மாவே சீரிப்பாயும் போனவர் போயிட்டார். அப்ப இதுக்கு பொறுப்பு யாரு? அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லுவோம், ஏன் வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அரசாங்கம்ன்றது ஒரு விஷயம் மட்டும் இல்ல, பல விஷயங்கள் செய்ய வேண்டிய கடமையில இருக்காங்க. ஒரு பக்கம் சாலை பாதுகாப்பு பக்கம் பேசும்போது, இன்னொரு பக்கம் நமக்கு இந்த டாஸ்மாகையும் திறந்து விட்டு இருக்கிறது அதே அரசாங்கம். அப்ப நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும், எது நம்ம பார்த்து ஏன் செய்யணும் அப்படின்றது. இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி 18 வயசு இல்ல 12 வயசுல இருந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு வண்டியை கொடுத்து போடா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கஷ்டப்பட்டது என் பையங்களும் என் பொண்ணும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்ல, உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிறீங்க அப்படின்றது சொல்லலாம். ஏன்னு கேட்டா, உங்க பையன் எங்கேயாவது போய் மோதி நல்ல விதமா அவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு, நீங்க பரிசளித்த உங்களுடைய குழந்தைக்கு உங்களுக்கு திருப்பி அளிக்கக்கூடிய பரிசு ஜெயில் தண்டனை. அதுதான். வண்டி யார் பேர்ல இருக்கோ அவங்கள தூக்கி ஜெயில போடுறா, மைனர் ஜெயில்கள் எல்லாம் போட மாட்டாங்க, அவங்க வெளியே வந்துருவாங்க. அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு முழு முதற் காரணம் பெற்றோர்கள் மட்டும்தான். முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு என் பையன் 18 வயதுன்றது எல்லா கண்டிஷனும் சேர்த்து வச்சுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம உடனே சொல்லுவோம், அமெரிக்காலையும் யூரோப்லயும் பாருங்க வண்டி 16 வயசுல ஓட்டுறாங்கன்னு. அவங்களுக்கு அங்க இருக்கிற சாலை விதிகள் என்னன்றது நம்ம பசங்களுக்கு தெரியாது. ஒரு பெடஸ்ட்ரியன் தெரியாதனமா கிராஸ் பண்ணா கூட நிறுத்திடுவாங்க வண்டிய. ஏன்னா ஓட்டுனவன் இடிச்சவனோட லைசன்ஸை பிடிங்கி வச்சுட்டு அவன் வாழ்நாள் முழுக்கும் கிடைக்காது, வண்டியே ஓட்ட முடியாதுன்றது இருக்கு. இந்த மாதிரி சாலை விதிகள்ல நம்ம ஊர்ல அவ்வளவு ஸ்ட்ரிஞ்சென்டா ஃபாலோ பண்றதுல ரூல்ஸ் 2 வகைப்படும். ஒண்ணு
ஹார்ட் ரூல்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ், இன்னொன்னு பிரேக்கிங் த ரூல்ஸ் அப்படின்றது. நம்ம ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். இன்னைக்கு நம்ம பரிசளிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராணுவம் இல்லாட்டினா இந்த சிவில் இந்த டிஃபென்ஸ் சர்வீஸ்ல இருந்து போய் வேலை பார்த்துட்டு திரும்பி வர்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இருக்கிற பெரிய தலைவலிய மன அழுத்தம். என்ன சார் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு ரிட்டையர் ஆகி வந்திருக்கவங்க எதுக்கு சார் மன அழுத்தம் அப்படின்னா, அவங்களுக்கு 19 வருஷம் ஒழுங்கா இரு, வண்டி ரெட்டு போனா கிராஸ் பண்ணாத, இப்படி எல்லாம் நம்ம சொல்லி வச்சிருப்போம். அவங்கள நம்ம எப்படி கெடுக்கணும்ன்றது நம்ம சிவிலியனோட வேலையா தான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு அந்த சிவில் லைஃப்ல வரும்போது எல்லாத்தையும் சண்டை போடுறாங்க. இது ஒரு பெரிய மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு. இது அவங்க சொன்ன மாதிரி ஆசிரியர் பணியில இருக்கிறது ஆசிரியர் பணி மட்டும் கிடையாது, அறப்பணி அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப அருமையான விஷயத்தை நீங்க எடுத்திருக்கீங்க மேடம். முதல்ல என்னுடைய பாராட்டுகள். கண்டிப்பா எல்லாரும் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் உங்கள் வீட்டுல நீங்க முதல்ல ஆரம்பிங்க. நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்தா உலகம் நல்லா இருக்கும். உலகம் நல்லா இருந்தா இந்த வையகம் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சார். உங்க பின்னோட்டமும் பிரேக் ரூல்ஸ் மாதிரியே இருந்தது. இருந்தாலும் நல்ல தகவலை கொடுத்தீங்க. நன்றி சார். அடுத்த பின்னோட்டம் லட்சுமி நாராயணன் சார். இனி என்ன புலரி வணக்கங்கள் நண்பர்களே, மற்றும் ஒரு அதிகாலை பொழுதுக்குள் அனைவரையும் சந்திப்பதில் இந்த தளத்தின் வாயிலாக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். சுனிதா மேடம் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தலைப்பை, சாலை விதிமுறைகளை குறித்த இந்த சாணி தலைப்புக்கு ஏற்றவாறு ஒரு அருமையான ஒரு உரையை தயாரித்து வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக இன்றைய தேதிக்கு சாலை விதிமுறைகள் மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஒரு மாணவனை பற்றி சொன்னார். அவன் செய்த ஒரு செயலால் எவ்வளவு பேர் மன உளைச்சலையும் பாதிப்பையும் அடைந்தார்கள் என்பதனை. இன்றைக்கு கடந்த 20 ஆண்டுகளாக வீட்டிற்கு ஒரு பிள்ளை என்றாகிவிட்டது. அந்த பிள்ளைகள் சாதாரண ஒரு பைக்கை எல்லாம் கேட்பதில்லை. ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கையோ ஒரு மொபேட்டோ அந்த ஒரு ஸ்கூட்டி போன்ற எளிய ரக வாகனங்களை கேட்பதே இல்லை. எடுத்த எடுப்பிலேயே கேடிஎம், பவர்ஃபுல் பைக்கு, எமகா, இந்த மாதிரி ஹோண்டாவில் பவர்ஃபுல் பைக்குகளை தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த த்ரில் என்று சொல்வார்கள். அந்த த்ரில்லுக்காக வாங்கி பயன்படுத்துகிறார்கள். அதையும் இவர்களுக்கு கேட்டவுடன் வாங்கியும் கொடுத்து விடுகிறார்கள். சமீபத்தில் ஒருவர் தள்ளுவண்டி வியாபாரி, அவருடைய பையனுக்கு அழுது புரண்டு அவன் பாலிடெக்னிக் படித்துக் கொண்டிருக்கின்றான். வயது கூட கிடையாது, 17 வயது என்னவோதான். இவர் பெயரில் ஒரு வண்டியை இப்பொழுதெல்லாம் சர்வசாதாரணமாக இஎம்ஐயில் பைக் கிடைக்கிறது. நம்முடைய இதை கொண்டு கொடுத்தா போதும், ஆதார் கார்டையும் பேனையும் கொடுத்தா உடனே கொடுத்துட்றாங்க. வாங்கி கொடுத்தார். வாங்கி சரியாக வண்டி ஓட்டி 16வது நாளில் அந்த பையன் ஒரு சாலை விபத்தில் மரணம் அடைந்தான். 17 வயது பையன், பாலிடெக்னிக்கில் படிக்கிற பையன், வண்டி ஓட்டுவதற்கான எந்த விதமான லைசன்ஸும் இல்லாதவனெல்லாம் சர்வசாதாரணமாக வண்டி ஓட்டி இறந்து விட்டான். இது போன்ற தினசரி நான் பல காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சர்வே எடுத்தேன். நான் மோட்டார் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்றதுனால ஒரு சர்வே ஒன்றை எடுத்தேன். எங்கள் ஊரில் ஓடும் 100 வண்டிகளில் கிட்டத்தட்ட 95 வண்டிகளுக்கு இன்சூரன்ஸே இல்லை என்பதுதான் உண்மை. இன்சூரன்ஸ் இல்லாத வண்டியை ஓட்டுவதும் தவறு. அதை ஓட்டி பாதிப்படைந்தால் அவர்களுக்கும் எந்த பலனும் கிடைக்காது, ஓட்டியவர்களுக்கும் எந்த பலனும் கிடைக்காது விபத்து ஏற்படும் பட்சத்தில். இது போன்ற பல அசம்பாவிதங்களை நாம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் இன்று தொகுத்து வழங்கி ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே இன்று அவர் வழங்கியிருக்கின்றார். ஒரு ஆசிரியர் பணி, அதாவது காவல்துறையிலிருந்து இந்த பணிக்கு வந்திருக்கின்றார். காரணம் என்னவென்றால் அவர் லைக் பண்ணியிருக்கிறார் இந்த பணியை. அதனால இந்த பணிக்கு சிறப்பாக தனது பணியை வழங்கி கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்று ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை நமக்கு வழங்கிய வகையில் அவரை நான் பாராட்டி மகிழ்கின்றேன். மிக சிறப்பான உங்கள் உரை அனைவருக்கும் விழிப்புணர்வுடன் இருக்கும். இந்த தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் எக்காரணத்தை கொண்டாலும், கதறினாலும், கண்ணீர் வடித்தாலும் எந்த ஒரு ரேஷ் டிரைவிங் செய்யக்கூடிய வகையில் பைக்குகளை வாங்கி கொடுக்காதீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். என் பையன் கூட முதல் வருடம் சேர்த்தவுடன் 2வது வருஷம் போன உடனே பைக் கேட்டார். அவர் கேட்டதெல்லாம் புல்லட்டு, கேடிஎம், இந்த மாதிரி பைக் தான். தலைகீழ நின்னாலும் வாங்கி கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன்.
இது மாதிரி ஒரு உறுதியான நிலைப்பாடு இருந்தால் ஒழிய நம் பிள்ளைகளை இன்றைய தேதிக்கு காப்பாற்ற முடியாது. அந்த விஷயத்தில் நீங்கள் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டு அவரை பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்கள். நன்றி 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 சார். அடுத்து நாகவலி மேம், உங்களுடைய கண்ணோட்டத்தை. இனிய காலை வணக்கம். சுனிதா மேம், எக்ஸலன்ட் மேம். நல்லா ஒரு சாலை விதிகளை எப்படி கடைபிடிக்கிறோங்கிறத அப்படியே யோகா ஒரு அழகா ரொம்ப லோவா இருக்கு மேடம். மைக் கிட்ட வச்சு பேசுங்க. சுனிதா மேம், சுனிதா மேம் இப்பதான் கேக்குது. பேசி முடித்தவர்கள் ஹேண்ட் ரைஸ் டவுன் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க பேசுங்க மேடம். பேசுங்க. நாகவலி மேம். நெக்ஸ்ட் ஈலர் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். நல்ல ஒரு தலைப்பு. காவல்துறை உற்ற நண்பன் அப்படிம்போம். ஆனா நண்பனா இருந்தாலும் பார்க்காத தொடக்கூடாத தன்மையில இருக்கணும் சொல்லுவேன். தம்பி, பசங்கள்கிட்ட சொல்லுவேன், தம்பி ஆசிரியரை தோடுறது வேற, காவலர் நம்மளை தொடக்கூடாது அப்படின்னா நம்ம துஷ்டத்தனம் பண்ணோம்னா நம்மளை தொட்டுருவாங்க அவங்க. ஸோ அந்த தன்மையில ரொம்ப அழகா, எனக்கு கலர் பிளைண்டு, எங்களுக்காக தான் அங்கே மில் கவனிங்கிறதெல்லாம் தமிழில் போட்டாங்களோ. ஏன்னா சிக்னலில் பார்த்தீங்கன்னா க்ரீனா ரெட்டா இதெல்லாம் நமக்கு தெரியாது. மேலே லைட் எரியுதாப்பா, இப்போ ஏரோ வேற போட்டு காமிச்சிட்டாங்க. அப்படி பண்ணும்போது கலர் பிளைண்டுங்கிறத இது உணர்ந்து மாறினதுக்கு இது யாரோட தாட்டில்னா தெரியாது. ஸோ நம்ம ரோட்டில் நம்ம மதித்து போகணும் அப்படின்னா ஜெனரலாகவே சொல்லுவோம், ஹெல்மெட் போட்டாலே ஆக்சிடென்ட் கிடையாதுப்பா, இன்சூரன்ஸ் போட்டாலே டெத்து கிடையாதுப்பான்னு நம்ம ஃபார்முலா. அதனால if you start protecting you, the God and the superior power தாண்டி இந்த இயற்கையும் நமக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைக்குமா. அதை தவிர இந்த போய் அந்த டிரைவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தால் தூக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா சில பேர் பாட்டு போட்டுக்கிட்டே ஓட்டுவாங்க, அவன் என்ஜாய் பண்ணிகிட்டே ஓட்டுவான். அதெல்லாம் எனக்கு தெரியுங்க, பிரேக் எங்கே இருக்குது என்ன அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு. ரொம்ப கார்லேயே ஒரே காலுக்கு தான் வேலையே. ஸோ அது மாதிரி ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறதுனால நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போகலாம். பட் அந்த ஸ்பீடுங்கிறது எங்கே எதை எப்படி அப்ளை பண்ணணும், இறைவன் கொடுத்தது கண்ணு, பார்க்க வேண்டியது நம்ம எதை பார்க்கணும் எப்படி பார்க்குறோங்கிறது தான் வாட் இஸ் த இன்டென்ஷன் பிஹைண்ட் தட். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரமாதமான பவர்ஃபுல்லான வெஹிக்கிளாக இருந்தாலும் அந்த ரோடு ரூலை ஃபாலோ பண்ணணுங்கிறத அதை நல்லா உணர வச்சது நான் மலேசியா துபாய் போனப்போ ஹார்னே அடிக்கலை. மேடம் சொன்னாங்க, ஹாரன் எப்போ தேவையோ அதெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கு முதல்ல நன்றி. இது மாதிரி நிறைய தெய்வங்களை உருவாக்குங்க தெய்வமே. நிறைய பேர் நான் போலீஸ் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் எடுக்க தெய்வமே. வாழ்க பல்லாண்டு. இல்லற்றி அறிவி திருச்சியில் நன்றி நண்பர்களே. ஈச் அண்ட் எவ்ரி டே ஒரு உயிரை காப்பது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுறோம். அதுதான் ஐ எம் சீயிங் as a one person கிடையாது, ஐ எம் சீயிங் as a 1 crore person. Like that we have to travel. All the best. Thank you. நன்றி ஈலர் சார். நன்றி சார், உங்களுடைய கண்ணோட்டத்தை. லோகநாத் சார். ஐயா, அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வாகன ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக குறைச்சலாக தான் நினைக்கிறேன். ஆயிரக்கணக்கான ரூல்ஸ் இருக்கு ஐயா. மேடை சொல்லும்போது தான் தெரியுது இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்தியாவில் ரோடு போடுறதுக்கு 150 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற வண்டிகளை விட்டாங்க ஐயா. அது யார் தப்புன்னு தெரியல. விட்டதுன்னு இப்போதான் ரோடுங்களே போடுறாங்க ஐயா. 1958 சிங்கப்பூரில் மலேசியாவில் ரோடு போட்டிருக்காங்க. நம்ம வெங்கட்ராமன் சார் சொன்னாப்படி அங்கெல்லாம் ஆறு நடிக்கிறதில்ல. இங்கே கண்டிப்பாக ஆறு நடிச்சு தான் நம்ம இந்தியாவில். ரொம்ப நல்லா இருந்தது. காரணம் ஒரு படம் 1968 அந்த படத்தில் ஒரு பாட்டு, வணக்கம் என் வணக்கம் உல்லாச வாகனமே உல்லாசமாக ஊர்வலம் போகும் காதல் வாகனமே. ரொம்ப நன்றி, அனைவருக்கும் கொடி நன்றி.
மேடத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றி லோகநாத் சார். மஞ்சுளா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கலாம். டாக்டர் எம் மஞ்சுளா மேம். சார் ஓகே. குட் மார்னிங் டு ஆல். ஹாப்பி மார்னிங் மேடம். செமையா இருந்தது மேடம் உங்க டாபிக் சூசன் அண்ட் யுவர் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் வி லேர்ன் மோர். நல்லா இருந்தது மேம். இது இன்னைக்கு எல்லாருக்கும் மட்டும் தரக்கூடிய ஒரு இதுதான். நம்ம சார் வந்து மிஸ்டர் லட்சுமி நாராயணன் சார் சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து கட்டாயம்ன்ற ஒரு கண்டிப்பா அது ஒவ்வொரு ஃபேமிலியும் திங்க் பண்ணணும். ஒன்ஸ் அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம தான் அதை ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம் நம்ம குழந்தைங்களுக்கு கட்டாயம்ன்ற ஒரு முறை எடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் ஓரளவுக்கு பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவில தான் இது அதிகப்படியான விபத்து இருக்குன்றத நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ உங்களுடைய தலைப்பு, உங்க மாணவர்களை நீங்க கண்காணிச்ச விதம், அப்படி இருந்தும் ஒரு பையன் பண்ணது எல்லாமே ரொம்ப மனசு வருத்தப்படியா இருக்குது. எனிவே உங்களுடைய வெரி குட் எஃபோர்ட்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நன்றி மஞ்சுளா மேம். அடுத்து தாமோதரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை. தற்போதைக்கு இனிய காலை வணக்கம். நம்ம வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறோம், நமக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்முடைய உயிருக்கு யார் இன்சூரன்ஸ் பண்ணுறது அதுதான் தெரியல. ஸ்கூல் நம்ம ஹைஸ்கூல்லேருந்து ஒரு பையன் காலையில் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறான். இந்த ரவுண்டானாவில் போலீஸ்காரர் நிற்கிறார். கை காண்கிறார், நிறுத்தலை. வேகமாக சரி இது எந்த வகையாக சொல்லி பின்னாலே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்கூலுக்கு போய்க்கார். ஸ்கூலில் போயிட்டு அந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியரிடம் கம்ப்ளைண்ட் செய்கிறாரு. அப்புறம் பையனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க, இவ்வளோ வேகமாக போகிறியே, உனக்கு எதுவும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸ்கூலில் அன்றைக்கி லீவு விடுவாங்க, வருத்தம் தெரிவிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. சார் வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறேன் சார். வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா உனக்கு உயிருக்கு யார் சார் பண்ணுறது அப்படின்னாரு. சார் வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்க, எனக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறேன் சார். இரண்டுக்கும் பாதுகாப்பு இருக்கா சார்? இரண்டுக்கும் பாதுகாப்பு இருந்தாலும் நீ செல்லும் வேகத்திற்கு உயிருக்கு பாதுகாப்பே கிடையாதே தம்பி, இது போல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எஸ்எம் கிட்ட ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் வேலையை செய்ய போகிறார். எல்லோருக்கும் ஒரு வேகம் என்பது உண்டு, ஆனால் அந்த வேகத்தையும் மிஞ்சியது ஆண்டவனுடைய செயல். ஆண்டவன் நினைத்தால் வேகத்தையும் குறைக்கலாம், உயிரையும் எடுக்கலாம். அது எல்லோருக்கும், டிரைவர் அத்தனை பேருக்குமே தெரியல. நான் கூட நேற்று ஒரு இன்சிடென்ட், கண்டிப்பாக என்னுடைய வண்டியே போயிட்டு நானும் போயிட்டுருக்கேன். பெட்ரோல் பங்க்கு பின்னாடி வீடு. அந்த வீட்டிலேருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன். ஆனால் சாலையில் வந்து கம்பம் நடுறாங்க. நடுப்புற கம்பம் நட்டு லைட்டு போடுறாங்க. அதுக்கு ஒரே பக்கம் திருப்பி விட்டாங்க. அது எனக்கு தெரியல. நான் டக்கு வண்டியை கிராஸ் பண்ணிகிட்டே வந்தேனே, கவனிக்கவே இல்லை. கவனக்குறைவு என்னுடைய. உடனே அந்த பஸ் டிரைவரை வந்து வண்டியை நிறுத்தி ஹார்ன் அடிச்சாரு. கரெக்டாக அவர் முன்ன போய் நான் நிற்கிறேன். உங்களுடைய ஆண்டவன் தான் அது காப்பாற்றப்பட்டதை தவிர நான் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாலும் கடினம் தான். உடனே பெட்ரோல் பங்கில் ஓடி வந்து அவெல்லாம் வண்டியை நிறுத்தி ஒரு பெரிய சிறிய இன்சிடென்ட்டே நடந்து போச்சு அதில். ஆனால் வண்டி ஓட்டும்போது கண்டிப்பாக கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்பதை என்னுடைய பதிவு செய்து கொண்டு, ஆசிரியர்களுக்கு காவல்துறையாக இருந்து ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் ஸ்மிதா மேடம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, உங்களை காத்த நேற்று இந்த இதுல இருந்து காத்த இறைவனுக்கு எல்லாரும் சேர்ந்து நன்றி கூறுறோம். வேகத்தோட சேர்ந்து இன்னொரு சின்ன எழுத்தை மட்டும் முன்னாடி சேர்த்துட்டோம்னா விவேகமா இருந்ததுன்னா நல்லா இருக்குங்கிறதா நீங்க சொன்னதனுடைய பொருள். அருமையா, நன்றி நன்றி. இந்த நேரத்துல என்னோட பிரதரும் அதே மாதிரி வண்டியில ஒரு வாரம் முன்னாடி இடிச்சு ஃபுல்லா ஜாம் ஆயிருச்சு அப்படியே வண்டி. ஸோ உயிரே அப்படியே ஷேக் ஆயிட்டான். லட்சுமி நாராயணன் சார் சொல்லுவார். அதனால இறைவன் வந்து பரிபூர்ணமா நம்மளை சுத்தி இருக்காரு. இது மாதிரி நல்ல மக்களோட தொடர்புல இருக்கிறதுனாலதான், பிகாஸ் ஆஃப் குட் பீப்புள், குட் தாட், குட் ஐடியாஸ், குட் டிராவல் ஒன்லி சேஃப்கார்டிங் அவர் செல்ஃப். நம்மளுடைய எண்ணங்கள் தான் சொல்களாக மாறுகிறது, வார்த்தைகளாக மாறி செயல்களாக மாறுகிறதுங்கிறது தான் பரிபூர்ணம். இன்னைக்கு மேடம் சொன்னதை வீடியோவா எல்லாரும் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். சந்தோஷம்.
சாலை பேசி விதிகளை முடி மதித்தால் ஆண்டவன் நம் உயிரை மதிப்பான் என்று பதிவு செய்து நான் உடைய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். பேசி முடித்த நண்பர்கள் உங்கள் ஹேண்ட் ரைஸ் நன்றி பண்றதை சார். டவுன் பண்ணிடுங்க. அப்பதான் மத்தவங்க யார் பேசணும் என்னன்றது தெரியும். நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. அடுத்து நித்யா மேம் உங்களுடைய. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அருமையான தலைப்பு சாலை நியமங்கள் சிறப்பு. பொதுவாகவே நான் பள்ளிக்கு போகும்போது ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை நான் படிக்காம போனதே இல்லை. அந்த போர்டெல்லாம் இப்போ காணால். அந்த போர்டு காணானாலும் அந்த வாசகத்தை நான் உள்ளே சொல்லிக்குவேன். எனக்கு அறிவு கிடையாது. ஐயோ இப்படி சொல்றாங்கன்றீங்களா? எனக்கு அறிவு கிடையாது, நடக்கிற விபத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு போட்டு இப்படிக்கு வாகனம் அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த லைன் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நேற்று வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கனவு வந்துருந்துச்சு. இந்த மாதிரி பேச போறாங்கன்னு தெரிஞ்சு வந்துச்சா எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. அப்படியே எல்லாரும் அந்த ஒரு ஃபோனில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவாங்க. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததை இந்த பக்கம் ஒரு பைக்கு, இந்த பக்கம் பைக்கு வந்து பின்ன பின்ன வராமல் அப்படியே சைடு சைடாக என்னமோ காதலர்கள்லாம் ஓட்டிட்டு அந்த காலத்தை போவாங்கல்ல, ஜெமினி கணேசனும் சரோஜா தேவியும், அது மாதிரி இப்படி சைடு சைடாக ஓட்டிக்கிட்டு போயிட்டு அந்த செல்ஃபோனை திறந்து இந்த பாரு நம்ம ஐஸ்கிரீம் தின்னது, இந்த பாரு நம்ம ஃபோட்டோ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோடுன்னே தெரியாமல் அப்படியே விளையாண்டுக்கிட்டே போகுங்க. அது பின்னாடி பெரிய ஒரு ட்ரக் வண்டியில லாரியில எல்லாரும் விசேஷத்துக்கு போனவங்க எல்லாம் மேல இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு கடைசியா டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். அதை வந்து இந்த மேம் வந்து விபத்துன்ற வார்த்தை சொல்லல, வித்தியாசமான ஒரு ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுதான் ஒரு ஹைலைட்டு. இதை மட்டும் தான் இண்டிகேட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸ் வந்து அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளும் நம்ம செய்கிற செயல்களும் தான் நம்மளை பற்றி ஊர்ஜிதப்படுத்துமா உலகத்துக்கு. அப்போ அந்த சமூக அக்கறையில் இது ஒன்றும் இல்லை, இது சின்ன பிள்ளை இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிடப்பாங்க. அதை நான் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நான் வந்து எந்திரிச்சது இந்த காலை நினைவு அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் அந்த சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டிட்டு போகிறப்ப, ஒரு பைக்கை ஓட்டிட்டு போறப்ப அந்த பசங்கள்லாம் வந்து ரொம்ப வீல் சுத்துது அப்படி இப்படின்னு லந்து பண்ணுவாங்க. லந்து மட்டும் பண்ண மாட்டாங்க, அவங்க போறப்ப அந்த சாலை பிடிச்சி இழுக்கிறது. அப்புறம் வந்து ரொம்ப கிளடு கட்டையெல்லாம் என்ன பண்ணோம்னா அந்த கைகள்ல எல்லாம் ரொம்ப சிகரெட்ஸ் எல்லாம் சுட்டு வச்சுட்டு போயிடும். நான் நிறைய சுடு வாங்கியிருக்கேன். ரொம்ப அழுவேன், என்னடா இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனா வந்து வீட்டுல வந்து சொல்லவே மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் போறப்ப அவங்க அவங்க தேவையில்லாத பார்ட்ஸ்ல எல்லாம் கிள்ளி வச்சிருவாங்க, அப்படி இப்படின்னு ஏதோலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான இது. சாலையே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை செய்யாம என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது கொஞ்சம் இது பண்ண. அப்புறம் மேம் வந்து இன்னும் நேஷனல் ஹைவேஸ் 7 பெருசு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா அவங்களுடைய அந்த ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம் பாத்தீங்களா? நாங்க அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த பையன் எழுதிருவான்னு அவ்வளோ சந்தோஷமா நாள் ஷேர் பண்ணாங்க எனக்கு. அந்த 16ஆம் தேதி சாயந்தரம் ஆக்சிடென்ட் ஆன பையன் நல்லாயிட்டா மேம், அவன் வந்து பரிச்சை எழுதிருவான் மேம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு கடைசியா நான் மத்தியானம் முடிச்சுட்டு 3 மணி 3:30 போல கால் பண்றேன். மேம் அவனுக்கு தான் மேம் கால் பண்ணேன். ஆனா அவன் வந்து ஹாலில் வந்து சார் கொடுத்த மாத்திரையினால வாமிட் பண்ணிட்டு அவன் வந்து எழுதலை மேம், ப்ரெசன்ட் ஆயிடுச்சு மேம். நான் என்ன பண்ணேன்னு தெரியல மேம். இத்தனை வருஷம் காத்து வச்சு அந்த 100% டோட்டலா கொலாப்ஸ்டு இன் ஒன் ஆக்சிடென்ட் மேம், ரோடு ஆக்சிடென்ட். பார்த்தீங்களா? வாழ்க்கையில் எங்களுக்கும் அது மாதிரி ஒரு இந்த வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்றது அந்த இடத்துல காமிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவங்க ஒவ்வொரு கொறி பண்ணாங்க பார்த்தீங்களா? இந்த நிலை என்ன, இந்த பெற்றோரோட நிலை என்ன, இந்த மாணவரோட நிலை என்ன, இந்த வருங்காலத்தோட நிலை என்ன, இந்த வாழ்க்கையோட நிலை என்ன, அதை கேட்டதே வந்து அடிச்சு யோசி யோசி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிச்சயமா சாலையில போறப்ப சாலையில என்ன வேலையோ அதை மட்டும் பார்க்கணும் அப்படின்றத இளைய தலைமுறைக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படியே ஜொர்ன்னு 2 3 அன்னைக்கெல்லாம் பஸ்ஸே கிராஸ் ஆக முடியல, 10 வருது அப்படின்ற மாதிரி 10 பைக்கு வருது. எதுக்கு வருதுன்னே தெரியல. பரீட்சையை முடிச்சுட்டு ரெட்டையா 3 4 அப்படியே ஆன்னு கத்திக்கிட்டு வித்தியாசமா இருந்துச்சு. அதை தான் தம்பி ஆணவம்ன்றத கரெக்டா சொன்னாங்க. நாங்களும் கூட கையை விட்டுட்டுலாம் ஓட்டியிருக்கோம். ஆனா நம்பிக்கையை விட்டுட்டு ஓட்டிடாதீங்க. ஹெல்மெட்டை போடுங்க, சீட் பெல்ட்டை போடுங்க.
உங்க பேண்ட் பெல்ட் ஒழுங்கா இருக்கான்னு பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் மேல டார்ச்சர் நடக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. சுட்டு வேற வைக்கிறீங்க. எங்களுக்கு சூடு சொரணை இருக்கான்னு செக் பண்றீங்களான்னு எங்களுக்கு புரியல அப்படின்றதையும் கொஞ்சம் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனாலதான் இறுதியா வந்து உறுதியா சொல்லணும்னு. நன்றி மேம். இன்னும் செம்மையா செய்யணும். செம்ம அழகா இருந்துச்சு. ஃப்ளோ மாறவே இல்லை. இந்த இதை போய் நம்ம பேசுறோமே என்ன மாதிரி நினைப்பாங்கன்னு கேட்டீங்க பாத்தீங்களா? இததான் மேம் பேசணும். இதுதான் தேவை. ஏன்னா அவ்வளோ உயிரை சொல்லியிருக்கீங்க. ஒரு டேட்டா வாரிய டேட்டா சுனிதாவாவே மாறிட்டீங்க. சிறப்பு. மென்மேலும் வளர வேண்டும். நன்றி, வணக்கம், வாய்ப்பு இருக்கு. எந்த இல்லாத இளைய தலைமுறைக்கு அறிவுரை சொல்லுகிறீர்கள் நித்யா தேவி அவர்களே? இங்க இருப்பது அனைவரும் இளைய தலைமுறை இல்ல. இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொள்கிறேன், இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொள்கிறேன்றீங்க. இளைய தலைமுறை எல்லாம் வீட்டில் பகிர்ந்து பொத்தி தூக்கி கொண்டிருக்கிறது. இல்ல, இளைய தலைமுறை கேட்பாங்க. அத கேக்குறப்ப கண்டிப்பா, ஏன்னா என் பக்கத்துல கூட இளைய தலைமுறை தான் உட்கார்ந்து இருக்கு. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நீங்க சொல்றது சூப்பர் தான். நாங்களும் இளைய தலைமுறை தானே அம்மா. நீ நல்ல பையன்பா, நீ நல்லா ஓட்டுவேல வண்டிய. அதனால சார் கேக்குறாரு, நல்ல பிள்ளைகளுக்கு எதுக்கு நான் சொல்றேன் நீனு. ஆமா, ஊர் சுத்திக்கு சொல்லு அப்படின்னு அழகா சொல்லிட்டு போனாரு. சூப்பர். சார்லாம் வந்து ஒருங்கிணைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனையும் அப்படியே அருணகிரி சார் இப்ப சொல்றாருல அது மாதிரி சொல்லுவாரு. ரொம்ப சிறப்பா இருக்கும், அழகா இருக்கும். மேடம், உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது வருங்கால தலைமுறை. இப்ப பேசுறது இளைய தலைமுறை. இளைய தலைமுறைக்கு வருங்கால தலைமுறைக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு மேடம். அந்த தலைப்பை அடுத்த 2 மாதங்களுக்கு பிறகு கொடுத்துருவோம். சிவகணி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். மேம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு ஐ ஓப்பனிங் செஷன் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்பீடாக போனால் நல்லா ஜாலியாக இருக்கணும். ஸ்பீடு மேக் த்ரில்ஸ் பட் கில்ஸ் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோன்னா அதை நம்ம பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச் மேம். எக்ஸலண்ட் செஷன் சார். தேங்க்யூ. நன்றி மேம். இன்கால் மெசேஜ் போகிறோம். சண்முக வீரமணி சார், சூப்பர் ஸ்டேஷன் சிஸ்டர் with a lot of information for road safety. Thank you. வாழ்க வளமுடன். கண்ணன் ராஜன் சார், காலை வணக்கம். மிகவும் அவசியமான சாலை விதிகளை பொறுமையாகவும் தெளிவாகவும் விளக்கி கூறிய விதம் மிகவும் பாராட்டத்தக்கது. இன்றைய சொற்பொழிவாளர் ஒரு சிறந்த மனிதாபிமானம் கொண்டவர், பொறுப்புணர்வு உள்ள சிறந்த குடிமகள் மற்றும் பொது நலத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர், சிறந்த ஆசிரியர். மனமார்ந்த நன்றி போட்டிருக்காங்க. அடுத்ததா சேகர் நாமக்கல் சார், இனிய நட்புலரி வணக்கம். சாலை நியமனங்கள் திறம்பட சகோதரி சுனிதா அவர்களுடைய பேச்சில் தரப்பட்ட விதம் அருமை. வாழ்க வளர்க. நன்றி. கவிதா கண்ணன் மேம், நைஸ் டாபிக் மேம், எக்ஸலன்ட் செஷன் போட்டிருக்காங்க. இன்கால் மெசேஜஸ் ஓவர். மேம், உங்களுடைய ஏற்புரையை தரலாம். தேங்க்யூ சார். சரி, உங்க பேசும்போது எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. போன வருஷம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் 11th கேர்ளு, அந்த பொண்ணு வந்துட்டு எப்பயுமே ஸ்கூலுக்கு வந்து வண்டியில வருவா சார். யூனிஃபார்ம் போட்டு வண்டியில வருவா. ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டு வண்டியில வரக்கூடாது. அப்ப நான் அதை ஒரு 4-5 தடவை பார்த்தேன். இவ ஏன் வண்டியில வர்றா, இவ வண்டியில வர ஹெல்மெட் எல்லாம் போட மாட்டா. ஜஸ்ட் ஏதோ வீட்டுல கொடுத்து அனுப்புறாங்க. அப்போ எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இதை நம்ம எப்படியாவது வார்ன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு எக்ஸாம் முடிச்சு நான் வர்றேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன். அவ எனக்கு முன்னாடி 3 பேரு கேர்ள்ஸ் வந்து காலை விரிச்சுட்டு மெயின் ரோட்ல ஜாலியா, அவங்களுக்கு என்னன்னு தெரியாதுல்ல, அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. அவங்க மைண்ட்ல வந்து ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். காலை விரிச்சுட்டு ஹாயா வர்றாங்க. என்னைய பார்த்த உடனே அலர்ட் ஆகி என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு சந்துக்குள்ள போனான். அப்ப நான் என்ன செஞ்சேன், வண்டியில கண்டிப்பா வந்து இவ்வளவு நம்ம பிடிச்சி இவ்வளவு வார்ன் பண்ணிட்டு தான் போகணும், இவ்வளவு இன்னைக்கு நான் விடக்கூடாது ட்ரிபிள்ஸ் போறதுனால அப்படின்னு சொல்லிட்டு போறேன் சார். ஃபாலோ பண்ணி போறேன். என்னைய பார்த்துட்டு அவ போறா. எனக்கு பயம், எங்கேயாவது போய் விழுந்துடக்கூடாதேன்னு பயம். இருந்தாலும் நம்ம வந்து அவ வீட்டுக்காவது போயிடணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அவங்க எனக்கு தப்பி வழி மறைஞ்சு கண்ணு தப்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அடுத்த நாள் வந்து அவ வீடு எங்க இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுல வந்து ஆக்சுவலி வந்து அவங்க அம்மா வந்து கழனி தண்ணி, வீட்டுல ஒரு பக்கத்து வீட்டுல இருந்து கழனி தண்ணி எடுத்துட்டு போறாங்க. அவங்க வீட்டுல வந்து ஒரு 4 ஆடு வந்து கட்டி இருக்கு. வீடு வந்து ஒரு பழைய வீடு. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பேரண்ட் வந்து இவ்வளவு, அவங்க சுச்சுவேஷனை பார்த்தாலே தெரியுது, அவங்களுக்கு வந்து ஒரு பெட்ரோல் போடுறதுக்குலாம் ஒரு ரொம்பலாம், நம்மளே இப்ப பெட்ரோல் போடுறதுக்கு 200 போடணும்னா கொஞ்சம் யோசிக்கிறோம்.
அவங்க வந்து அந்த சூழ்நிலையிலயும் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பெட்ரோல் போட்டு கொடுத்து வண்டி அனுப்புறாங்க அப்படின்றது வந்து என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல. அவங்க அம்மாவை கூப்பிட்டேன், வீட்டுக்குள்ள போய் பேசிட்டு, இந்த மாதிரி வண்டி கொடுக்க கூடாது, வண்டி கொடுக்காதீங்க, அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது, ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா நம்ம பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளைய வந்து நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு கூட நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்குவப்படுறேன். நீங்க அந்த பணத்தை வந்து நீங்க சேவ் பண்ணலாமே, ஒரு ₹100 ஒரு வாரத்துக்கு நீங்க ஒரு பெட்ரோலுக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த ₹100 அந்த பிள்ளை அக்கௌண்ட்ல நீங்க போடலாமே. பஸ் போகுது, சிட்டி பஸ் போகுது, ஃப்ரீ பஸ் போகுது, சைக்கிள் கொடுத்துட்டோம் ஸ்கூல்ல, இவ்வளவு யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வார்ன் பண்ணிட்டு, தயவு செய்து வண்டி கொடுக்காதீங்க, இனி வண்டி கொடுத்தீங்கன்னா நான் சாவியை வாங்கி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு, எனக்கும் கொஞ்சம் பயம் தான், நம்ம வார்ன் பண்ணி அது ஒரு பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு பயம் இருந்தாலும் கூட நம்ம அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு இது எடுத்தேன் சார். எடுத்துட்டு போறேன். அடுத்தப்புறம் கொஞ்ச நாள் 2-3 நாள் ஓட்டாம இருந்தா திருப்பி வந்து இப்பயும் வண்டி ஓட்டுறேன் சார். அந்த பொண்ணு ஸ்கூலை சுத்தி சுத்தி வண்டி ஓட்டிட்டு போறா. இது என்னால வந்து ஒரு சகித்து கொள்ளவே, ஒரு ஆசிரியர் வந்து இவ்வளவு எஃபோர்ட் போட்டு சொல்லியிருக்கோம், ஒரு பேரண்ட் கிட்ட நேரடியா போய் பேசுறோம் அப்படின்னாலும் அந்த தவறு இன்னும் திருத்தப்படவில்லை என்றால் அந்த சமூகம் வந்து எப்படி எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண அலட்சியப்படுத்துறாங்களே அப்படின்ற வேதனை வந்து எனக்கு கண்டிப்பா இருக்கு. அது எப்படி மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல சார். இது மாதிரி நம்ம அந்த பின்னூட்டங்கள் தான் சார் நம்மளை வந்து அடுத்தடுத்து பேசணும் அப்படின்றது தூண்டும். இந்த சிறப்பான பின்னூட்டம் கொடுத்து எனக்கும் இந்த தளத்துல வந்து ஒரு பங்கு பெற்று என்னுடைய உரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப மனமார்ந்த நன்றி சார். எனக்கு இந்த தளத்தை சேர்த்து விட்ட அந்த நித்யா தேவி மிஸ்ஸுக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம். ரொம்பலாம் கவலைப்படாதீங்க மேடம், சுனிதா மேடம், ரொம்பலாம் கவலைப்படாதீங்க. இப்ப இருக்கிற பசங்களும் சரி, பெற்றோர்களும் சரி, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்க வேலையை மட்டும் ஆசிரியர் பணி மட்டும் பார்த்துட்டு வந்துகிட்டே இருங்க. ஏன்னா ரொம்ப நீங்க இதுல மூக்க நுழைச்சிங்க அப்படின்னா உங்க வேலைக்கே எவ்வளவு வச்சுட்டு போயிடுவாங்க. அதையும் இங்க நான் கண்ணு முன்னாடி நிறைய பாக்குறேன். தயவு செய்து ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். ஒத்திமதிய அறிவுரை எல்லாம் சொல்ல போனீர்கள் என்றால் உங்கள் வேலைக்கும் உங்கள் மானவமானத்திற்கும் உத்தரவாதம் இல்லை இன்றைய காலகட்டத்தில். நன்றி, வணக்கம். ஐயா, ஒரே ஒரு மன்னிக்கணும், ஆசிரியர் பணியில மட்டும்தான் இந்த வேலைதான் இல்லை, இவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நீங்க சொல்றீங்க, அது உயர்வான பண்பு. ஆனா ஆசிரியர்கள் வந்து தே ஆர் தி மேக்கர் ஆஃப் திங்ஸ். அவங்க எதை வேணாலும் செய்யலாம், நல்ல எண்ணத்தோட அது செய்யறதுல இது. ஆனா நீங்க சொல்றது நிச்சயமா அது உண்மை. உங்க காலத்துல, என் காலத்துல, நான் சிறுவனா இருந்த காலத்துல, உங்க காலத்து கதையெல்லாம் இப்ப வந்து சொல்லாதீங்க. இது இப்போதைக்கு பொருந்தாது. இந்த கேடுகட்ட இந்த காலகட்டத்துல இதெல்லாம் பொருந்தாது. நிறைய பாக்குறேன். போய் இப்பதான் ஒருத்தவங்க வந்து ₹1,00,000 தண்டம் கட்டிட்டு வந்தாங்க. ஒரு சில தேவையில்லாத வேலைக்கு போய் போலீஸ்ல கேஸ் ஆகி சிஓ கூட்டு சொல்லிட்டாரு, உங்க பஞ்சாயத்தை நீ முடிச்சுக்கோ, எங்கெல்லாம் இழுத்து விடக்கூடாதுன்ட்டாரு. அந்த டீச்சர் இப்பதான் எங்க ஊர்ல இருக்க கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் டீச்சர் வந்து 9வது படிக்கிற பொண்ணை போய் ஏதோ அடிச்சுட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி இப்பதான் போய் தண்டம் கட்டிட்டு வந்தாங்க. அதனால நான் சுனிதாவுக்கும் சொல்றேன், நித்யா தேவிக்கும் சொல்றேன், ஜாக்கிரதையா இருந்துங்க. போனமா வந்தமான்னு வாங்க, தேவையில்லாம அசிங்க அவமானப்படாதீங்க. நன்றி, வணக்கம். ஒரே ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். வேலைக்கு வெளியில் அப்படின்னு 2 முகம் இருக்கு பாருங்க. ஒரு முகத்தை ப்ரொஃபஷனலா அங்க காமிக்கிங்க, பர்சனலா இன்னொரு முகத்தை வெளியில காமிங்க. இங்க சோசியல் மீடியால நீங்க போலீஸா இருந்து சொல்ல வேண்டிய விஷயத்த டீச்சரா இருந்து பசங்களுக்கு சொன்னீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்து அவனுக்கான இன்ஃபர்மேஷனா எடுத்துக்குவோம். அவங்க பேரண்ட்ஸ் பார்த்து அவனுக்கான இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு ஸ்கூல்ல போய் பேசினப்ப, காலேஜ்ல போய் பேசினப்ப ஒரு 200 பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சார் சொல்றாங்க. ஸோ அதனால இன்ஸ்டாகிராம் நீங்க சொல்ல வேண்டிய இடம் வேற, சொல்லப்பட வேண்டிய இடத்துல அந்த இடத்துல அதை போய் பண்ணுங்க. அதனால உங்களோட தாட்டை அப்படியே பிளாக் பண்ணி வச்சிடாதீங்க. யூ என்ஜாய் டூயிங் இட். தேங்க்யூ சார். லட்சுமி நாராயண் சார் ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னாரு. இன்னைக்கு நான் வந்து ஒரு என்னுடைய பணியை வந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து இல்லையா, நமக்கு என்ன வேலைன்றதை பார்த்துட்டு போறதா இருக்கும். ஏன்னா இப்ப ஆசிரியர் பணியில சொல்லும் போது அது தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுக்குது, வயசு வந்து ஜாஸ்தி ஆகுது, தேவையில்லாத வியாதிகளை கொண்டு நிறுத்தி இருக்கு. நிறைய டீச்சர்ஸ் வந்து VRS வாங்கிட்டு போறாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இன்றைய கருத்தா இருக்கு. நான் அதுக்கான ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாவே நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். நானு ஒரு பள்ளிக்கூடத்துல வேலைக்கு செஞ்சுட்டு கான்ட்ராக்சுவல் டீச்சரா தான் சேர்ந்து போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு துண்டா காணும் துணியா காணும் ஓடி வந்ததுதான் முச்சம். அதனால இன்னைக்கு பேசுறதெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம சார்
சொன்னதுதான், இந்த அட்வைஸ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்டே அதை பத்தி கவலைப்படல. நல்லா பாத்துக்கோங்க, கவர்மெண்ட் ஒன்னே ஒண்ணு செய்யுது. எய்தாப்புல நீ மோதி நின்ன, உனக்கு இன்சூரன்ஸ் இருந்தா அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், பாதுகாப்பு கொடுக்க முடியும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அது வச்சிருக்கணும்ன்றத சொல்றாங்க இல்லையா. உங்க பார்ட்டி இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வேணும்னு வச்சுக்கோ, வேண்டாம்னா எக்கேடு கேட்டாவது ஒளி அப்படிங்கிறாங்க வெளிய. கண்டிப்பா தேவையில்லாத மன அழுத்தமும் தேவையில்லாத பிரச்சனைகளும் கொண்டு இருக்கு. இதுக்கான விதியை நான் சொல்ல முடியும், பல விஷயங்களை சொல்ல முடியும். ஒரு பையனுக்கு டியூஷன் எடுக்கும்போது அவங்க அப்பா ஊருக்கு கூட்டிட்டு போல, அவன் என்ன செஞ்சுட்டான், எனக்கு திருச்செந்தூர் போக வழி தெரியும்னு நின்றுட்டு இருக்க ட்ரெயின்ல ஏறி மதுரையில திருப்பகோட்டத்துல ஏறி திருச்செந்தூர் போயிட்டான். அவனை காணும் சொல்லிட்டு நாங்க ஒரு நாளா உட்காந்து ஊருக்குள்ள போயிட்டு, இல்ல அது போலீஸ் ஸ்டேஷன்னாலே இல்ல, எங்க குடும்பத்திலேயே ஏற மாட்டாங்கன்னு சொன்ன வீட்டுல என்னைய கொண்டு போய் உள்ள வச்சு வாங்க வாங்க வெள்ள இப்பதான் இதுவும் நம்ம பழகலாம் வாங்க அப்படின்னு கூட்டு போயிருக்காங்க. அந்த பழக்கம்லாம் இருக்கு. அந்த மாதிரி தேவையில்லாத சில அனுபவங்களும் நமக்கு வருது அப்படின்றதுனால இன்னைக்கு ஆசிரியர்கள்ல யாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எடுக்க தயாராகவும் இல்லைன்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதைத்தான் லட்சுமி நாராயண் சார் ரொம்ப அழகா தெளிவிட்டு கோடிட்டு காட்டியிருக்காரு. நமக்கான கூட்டத்தை சின்னதா இருந்தாலும் பாத்துக்கோங்க, இது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும்ன்றது சுனிதா மேடமுக்கு ரொம்ப அழகா எடுத்துரைத்தாருன்னு நான் நினைக்கிறேன். இது உண்மைதான், இதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியும் மேடம், உங்களுக்கு தெரியாத அனுபவம் கிடையாது. இன்னைக்கு பாத்துக்கோங்க மேடம், நித்யாதேவி மேடம் தான் நாங்க நிறைய பேசியிருக்கோம். உங்களுக்கு உங்க அனுபவம் தான் எங்களுக்கு. அதனால இது எல்லாமே தேவையில்லாதது. நாம வேலையை பார்ப்போம், நமக்கு தெரிஞ்சதை இந்த மாதிரி தளத்துல பேசுவோம். நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது. சார் வணக்கம் சார், ஒரே ஒரு நிமிஷம். நாளைக்கு என்னுடைய நிகழ்ச்சி இருக்கிறது, அனைவரும் தவறாம கலந்து கொண்டு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சார். நாளைக்கு 30ன்னு தெரிஞ்சாலே லட்சுமி நாராயண் சார் அப்படின்னு நாங்க வச்சிருக்கோம். 31 அப்படின்னு நம்ம மேடமோடது வச்சிருக்கோம் சார். சார் நாளைக்கு என்னோட பிறந்த நாள் சார், எல்லாரும் அட்வான்ஸா வாழ்த்துங்க சார். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. பிறந்த நாள் நாளைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சகோதரியர்கள். பிறந்த நாள் இறையருளோடு சிவசங்கரி அவர்களே. வாலிய நீடு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அதான் ஆண்டுகள். வாழ்க வளமுடன் மேடம். சிவகணி மேடம் குரல் கேக்குதான்னு பாக்குறாங்க. நாளைக்கு வரும் சார், நாளைக்கு வரும் 12 மணிக்கு என்ன வரும்னு நினைக்கிறேன் சார். நன்றி. நம்ம இப்ப கூட்டு பிரார்த்தனையோட நிறைவு கொண்டு போயிடலாம் நிகழ்வு. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி சார், மிக்க நன்றி.